நமசிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த நமது கொங்கு நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் அகில உலகத்தில் வெற்றி கொடி நாட்டி தத்தம் துறைகளில் அது தொழிலாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டிற்கும் நமது மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்கள் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. கேபிஎன் குளோபலின் 113வது காணொளி தொகுப்பான இன்றைய தொகுப்பை கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ இணைந்து நடத்தும் இந்த இணையவழி கருத்து பரிமாற்றம் செய்து தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் ஆராயும் இந்த காணொளி தொகுப்பிற்கு இங்கு குழுமியிருக்கும் அனைத்து சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று உளமாற வரவேற்று, இன்றைய காணொளி தொகுப்பு ஓர் முக்கியமான தலைப்பை கொண்ட ஒரு உன்னதமான விஷயத்தை பரிமாறக்கூடிய ஒரு தொகுப்பாகும். என்னவென்றால், வணிக மேன்மை மற்றும் கிராமப்புற புதுமைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை பற்றி இன்றைய காணொளியில் நம் சிறப்பு விருந்தினர் திரு அருண்குமார் பழனிசாமி அவர்கள் நம் சொந்தங்களுக்காக அவருடைய அனுபவத்தை விளக்க வந்துள்ளார். அவரையும் நமது கேபிஎன் குளோபலின் குழுமம் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இந்த 113வது காணொளி தொகுப்பில் நமது தலைப்பு ஆங்கிலத்தில் என்னவென்றால், பிசினஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் தி நெசசிட்டி டு ஃபோக்கஸ் ஆன் ரூரல் இன்னோவேஷன். ஏற்கனவே கூறியது போல, கிராமப்புற புதுமைகளில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை நாம் இன்று பார்க்க போகின்றோம். காந்தியடிகள் கூறியது போல, ஒரு கிராமம் முன்னேறினால் அதன் மூலம் ஒரு குடும்பம் முன்னேறும், அந்த குடும்பத்தின் பிரதிபலனாக அந்த மாநிலம் முன்னேறும், அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்தின் பிரதிபலனாக அந்த நாடும் முன்னேறும். ஏனென்றால் நமது கிராமப்புறம், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் என்பது நமது நாட்டிற்கு ஒரு உன்னதமான விஷயம் என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த தலைப்பை இங்கு கொங்கு நாட்டின் முக்கிய ஓர் விஷயமாகவும் முக்கியமான தொழிலாகவும் பண்டைய காலத்திலிருந்து இன்று வரை அதிகம் செய்யப்படுவது விவசாயம் சார்ந்த தொழில். அப்படி இருந்து விவசாயத்தின் பால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து இன்று பல தொழிலதிபர்களை களம் கண்ட இந்த கொங்கு நாட்டின் பெருமை மிகு கொங்கு புதல்வனாக திரு அருண்குமார் அவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்த தேவராயபுரம் தொண்டாமுத்தூர் ஊரிலிருந்து அவருடைய பிறந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கையை தொடங்கியவர். முதல் வேலையாக பார்ட் டைம் லெக்சரராக, அதாவது விரிவுரையாளராக சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் என்ற நிறுவனத்தில் 2002 முதல் 2007 வரை பணியாற்றி, பின்பு ஜூனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக அவர் பதவி உயர்வு பெற்று, அதன் பிறகு அந்த நிறுவனத்தின் டீம் லீடாக பதவி உயர்வு பெற்ற வருடம் 2005 முதல் 2009 வரை. அடுத்ததாக ZSL என்ற நிறுவனத்தில் டெக்னிக்கல் ஆர்கிடெக்டாக பணிபுரிந்து நியூஜெர்சி, USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்க நாட்டில் 2009 முதல் 2013 ஆண்டுகள் வரை பணிபுரிந்து, பின்பு மென்பொருளில் வெற்றி கொடி நாட்டியிருக்கின்ற இன்றும் பெரிய அளவில் வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் சீனியர் ஆர்கிடெக்டாக 2013 முதல் 2016 வரை அவருடைய வேலையை செவ்வனே பணியாற்றியவர். பிறகு சீனியர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராக ஐட்ரான் என்ற நிறுவனத்தில்
அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து அவர் அதன் மூலம் குளோபல் ஒர்க் ஃபோர்ஸ் என்ற அந்த உலகளாவிய கட்டமைப்பை அமெரிக்கா கண்டம், ஐரோப்பிய கண்டம் மற்றும் ஏசியா கண்டத்தில் முக்கியமாக இந்தியாவில் அவருடைய அந்த குளோபல் பிரசன்ஸ் மற்றும் குளோபல் ரெஸ்பான்சிபிலிட்டியை 2016 முதல் 2019 ஆண்டு வரை வெற்றிகரமாக பணியாற்றியவர். பிறகு அந்த அனுபவத்தை கொண்டு பன்னாட்டு நிறுவனங்களின் பணியாற்றிய அனுபவம், அதன் மூலம் அவருடைய செம்மையான ஓர் சீரிய முயற்சியால் கெசாட்ரா டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை 2019 வருடம் இந்தியாவில் தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை வெற்றி படிக்கட்டுகளை அவர் தன்னகத்தே வைத்து முன்னேறி வருகின்ற இந்த வெற்றி நிறுவனமானது இன்றளவும் நிறைய மென்பொருள் துறையை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கி வெற்றிகரமான அவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிலை தவிர அவர் ரோட்டரி கிளப் தொண்டாமுத்தூரில் 2018 முதல் 2024 வரை முக்கியமான பொறுப்புகளில் சமூக சேவைக்காக பணியாற்றி வருகின்றார். அது தவிர பேனல் மெம்பராக வாய்ஸ் ஃபார் இன்னோவேஷன் என்ற அங்கத்திலும் 2022 முதல் 2024 வரை செவ்வனே பணியாற்றி வருகின்றார். அது தவிர வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் IAMCP சவுத் இந்தியா சாப்டரிலும் அவருடைய பங்கு 2023-2024 வருடத்திற்கு அவருடைய பணி முக்கியமாக அவருடைய அனுபவத்தை இன்றளவும் சீரிய முறையில் செவ்வனே பணியாற்றி கொண்டு வருகும் இன்றைய சிறப்பு விருந்தினரை நமது KBN குளோபல் மற்றும் நமது கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் KBN ஆஸ்திரேலியா மற்றும் KBN அமெரிக்கா சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவருடைய சிறப்புரையை தாருங்கள். இங்கு குழுமியிருக்கும் அனைத்து சொந்தங்களும் இந்த முக்கியமான தலைப்பை ஆர்வமுடன் தெரிந்து கொள்ள உங்களுடைய சிறப்புரையை கண்டு அதன் மூலம் முன்னேற்ற பாதையில் செல்ல ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாருங்கள், உங்களுடைய சிறப்புரை தாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், எனது பெயர் அருண்குமார். அண்ணா சொன்ன மாதிரி முதற்கண் இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த KBN குழுவினருக்கும் அமைப்பாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன் அடிஷன் டு அண்ணா சொன்ன மாதிரி இன்னும் சில விஷயங்கள் என்னை பற்றி பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேங்க. என்னோட சொந்த ஊர் தேவராயபுரம், அதுலேயுமே வந்து பரமேஸ்வரன் பாளையம். அது வந்து கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர்லேருந்து மேற்கு ஒரு 4 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. என்னோட பின்புலம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். அப்பா, அம்மா, தாத்தா எல்லாருமே விவசாய ஃபேமிலிங்க. அப்பா பேர் பழனிசாமி, அம்மா பேர் பொன்னி. எனக்கு ஒரு பிரதர் இருந்தார், அவர் பேர் சந்திரகுமார். என்னோட மனைவி வேணுபிரியா, மகன் ஆதித்ய வாசுதேவ், மகள் அனன்யாங்க. நான் சொன்ன மாதிரி எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம், நிறைய தோட்டங்கள் அது இதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோட பள்ளி பார்த்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் உயர்நிலை கல்வி வந்து தேவராயபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் வந்து முடித்தேங்க. படிக்கும்போதே மிக என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் நான் படித்தது எல்லாமேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சிட்டு அதை ஆப்வியஸ்லி விவசாய குடும்பம்னா கால்நடைகள் இருக்கும், மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் இருக்கும். காலை 4:30லேருந்து ஒரு 6-7 மணி வரைக்கும் அதை பராமரிக்கிறது, தோட்டத்து வேலைகள்லாம் பண்ணுறது. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8:30-9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு இருக்கணும்னா இங்கேருந்து 8:30க்கு அவசர அவசரமாக புறப்பட்டுங்க ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தே போகணுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. போயிட்டு ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்க அப்படின்னா ஒரு 4:30க்கு அங்கேருந்து கிளம்பினாலும் ஒரு 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு 7:30 வரைக்கும் ஈவினிங் சேம் ரொட்டீனுங்க பார்த்துக்கணும். இவ்வளவு வேலைகள் எல்லாமே இருந்தாலுமே வந்து மிக முக்கியமான என்னோட எய்ம் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுங்க. 1ஆவதுலேருந்து வந்து 10th வரைக்குமே வந்து நான் ஸ்கூல் டாப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட்டுங்க.
10th வரைக்கும் முடிச்சுட்டு அடுத்தது 11th 12th வந்து தொண்டாமுத்தூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் முடிச்சேங்க. சேம் ரொட்டீன், அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அதே தான், காலையில் எந்திரிப்போம், வேலையை செய்வோம், ஸ்கூலுக்கு போகணும், முடிக்கிறது. இந்த இந்த சமயத்தில் 11th 12th போயில் வந்து என்னால் அதிகமாக படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. காரணம் வந்து வேலைப்பளு அதிகமாகிடுச்சு. அப்பாவுக்கு சில காரணங்களால் வேலை செய்ய முடியாத மாதிரி இருந்துச்சுங்க. அப்போ என்ன பண்ணோம்னா, சரி ஓகே, நானும் தம்பி 2 பேருமே படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் படிச்சுட்டு என்ன முடிவுனா, சரி ஒருத்தர் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ வந்துச்சு. அப்போ தம்பி ஓகே, அண்ணா நல்லா படிக்கிற அப்படி ஓகே, அண்ணன் படிக்கட்டும், நான் வந்து தோட்டத்து வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி நான் வந்து 11th 12th முடிச்சுட்டுங்க. தம்பி வந்து அப்போ படிக்காமல் இருந்த அப்படிங்க. நான் சொன்ன மாதிரி பெருசாக என்னால் ஸ்கோர் 11th 12th வந்து ஸ்கோர் பண்ண முடியலைங்க. மோஸ்ட்லி ஒரு 40% வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டு தோட்டத்து வேலையை பார்த்துருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் பண்ண முடியல. இருந்தாலுமே வந்து எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வைராகியமாக இருந்தேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து 5 years இன்டெகிரேட் கோர்ஸ், வெரி டஃப் கோர்ஸுங்க. இப்போ கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு செட் இருக்குங்க. விஎல்பி ஜானகிமல் காலேஜில் வந்து படித்தேங்க. ஸோ போகிறப்பவே வந்து ஒரு உறுதி அப்பாவுக்கு சொன்னது என்னன்னா, அப்போ யோசிச்சாங்க, சரி நானுமே நீ ஸ்கூல் படிக்கலாமா, ஐ மீன் காலேஜுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டயலமால் இருந்தோம். அப்போ நான் ஒரு உறுதி சொன்னேன் என்னன்னா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எனக்கு தேவையான படிப்புக்கு தேவையானது நான் பார்த்துக்கிறேன், நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன், மீது எல்லாமே வந்து நீங்கள் எதை பற்றியும் ஒரு பண்ண தேவையில்லை, காலேஜ் மட்டும் அனுப்பிவிட்டால் போதும் அப்படின்ட்டு இருந்தோம். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு வருஷம் வந்து நல்ல வருமானம் வரும், ஒரு வருஷம் வந்து அது அப்படியே அப்சைட் டவுன் மாறிடுங்க. நான் எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வணிக பயிராக எதை வச்சுருந்தோம்னா, வெங்காயம் வச்சுருந்தோம். அதேமாதிரி மஞ்சள் வச்சுருந்தோங்க. வெங்காயம் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு போகும், கிலோ 60 ரூபா 70 ரூபாய்க்கும் போகுங்க. அடுத்த வருஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபாய்க்குலாம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. ஒரு வருஷம் மேலே போகும். முன்னால் பண்ணி வச்சிருந்த கடன்லாம் வந்து அந்த மாதிரி போச்சுன்னா அதை அடைப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நாங்கள் சரி தொழிலுக்கு மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறதா. ஓகே, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ப்ளஸ் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சோமனூர் இந்த சைடில் இருந்ததுனால ஓகே, அதை பவர் லூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர் லூம் போட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் போகிற சமயத்தில் வந்து பவர் லூம் இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சு. அப்பா ஒருத்த நாள் மேனேஜ் பண்ண முடியாதுங்கிறதுனால தம்பி வச்சு நான் படிக்க போய்க்கலாம், தம்பி வந்து அப்பா கூட வந்துட்டு வேலை பண்ணட்டும்னு பண்ணாங்க. இருந்தாலுமே காலேஜ் போயிட்டு இருந்தாலுமே என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் வந்து தறி ஓட்டுறது, அட் சர்டின் பாயிண்ட் இன் டைம் ஃபிட்டர் யாருமே இல்லாமல் என்னால் வந்து தறியை கம்ப்ளீட்டாக வந்து அசம்பிள் பண்ண முடியும், ஏதாவது ரிப்பேர்னால பார்த்துக்க முடியுங்கிற அளவுக்கு அதுலேயுமே எக்ஸ்பர்டீஸ் பண்ணிட்டோம். ஸோ எந்த துறையில் போனாலுமே அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு தனித்தன்மை விட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கிளியராக இருந்தோங்க. அது வாட் எவர் யூ டூ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு ஓகே காலேஜ் போனேன். காலேஜ் சொல்ல வேணுங்க, நான் வந்து படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். ரொம்ப இதில் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியத்துலேருந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகையில் வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. உள்ளே போனதுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷுங்க. நம்ம இங்கே எல்லாமே தமிழில் படிச்சுட்டு அட்லீஸ்ட் தமிழாவது இருக்குன்னு ஒரு சப்ஜெக்டாவது இருக்குன்னு போனேன், தமிழ் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபிசிக்ஸ், அது போக நான் சொன்னீங்களா, அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃபஸ்ட் கோர்ஸ் வேறு இருக்கிற சிலபஸ்லேயே டஃபஸ்ட் சிலபஸ் வந்து எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிலபஸுங்க. ஃபிசிக்ஸ் ஒரு நாள் எடுத்து வச்சு படிக்கலான்ட்டு, அந்த ஃபர்ஸ்ட் நாள் எடுத்து படிக்கலான்னு படித்தேங்க. ஒரு 5 மணி நேரம் படித்தேன், ஒரு பக்கத்தை தாண்ட முடியல. ஏன்னா இப்போ புரிஞ்சு படித்தா தானே நமக்கு நிற்குங்க. ஒரு 5 மணி நேரம் படித்து ஒரு பக்கமே முடியலையே அப்படின்ட்டு எப்படியும் தடுமாறி அந்த ஃபர்ஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் வித்தவுட் அரியர்ஸுங்க. ஸோ இன்னொரு சப்ஜெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், ஃபிசிக்கல் மேத்ஸ். அது ஃபிசிக்ஸானு தெரியாது, மேக்ஸானு தெரியாது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அது எப்படி எல்லாம் ஊட்டி எப்படி படித்து முடிச்சிட்டேன். சேம் டைம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து ஸோ இங்கிலீஷ் வந்து இந்த இடத்துல நமக்கு பேரியர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுங்க. நான் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வச்சு அந்த டிக்ஷனரி இந்த டிக்ஷனரியில் வச்சு படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு வருஷத்தில் வந்து இங்கிலீஷுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்கிறது நம்ம தெரிஞ்சிட்டோம். செகண்ட் இயரில் என்னோட ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து பெருசாக எனக்கு இங்கிலீஷுக்கு பெரிய குறையாது தெரில அந்த டைம்லிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 55% அந்த லெவலில் தான் வந்து என்னோட ஸ்கோர் வச்சுருந்தேன். 5 இயர்ஸ் நான் முடிச்ச வரையில் வந்து என்னோட அக்ரிகேட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 89.9, நியர்லி அபவுட் 90%, விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து நான் கைண்ட் ஆஃப் டாப்பருங்க. டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணி வெளியே வந்தேன். ஸோ இது படிச்சுட்டு இருக்கையிலேயே வந்து நான் சொன்ன மாதிரி அப்பாவுக்கு சொன்ன மாதிரிங்க, என்னால் முடிஞ்சது பண்ணுவேன்னு சொன்னீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுட்டு இருக்கையிலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா,
சிஎஸ்சி கம்ப்யூட்டர் அகாடமியில் வந்து ஸ்டாஃப் மெம்பராக ஜாயின் பண்ணேன். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஓகே பையன் சின்ன சின்ன பையனாக இருக்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2-3 ஃப்ரெஷர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பண்ணினேன். வித்தின் அ மந்த் ஆஃப் டைம் நான் நல்லா பண்ணுறேன், இருக்கிற ஸ்டாஃப்லேயே நான் தான் நல்லா பண்ணுறதா அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் போக என்னை அந்த 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னா, என்னை வந்து அங்கே ஸ்டாஃபை போகிறவங்களுக்குலாம் வந்து ட்ரெயின் பண்ணுங்க, டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு C++, .NET இதெல்லாம் ட்ரெயின் பண்ண சொன்னாங்க. அதை நான் ஆரம்பித்த சேலரி வந்து 300 ரூபா. அந்த 3-4 மாதத்துலேயே வந்து என்னோட சேலரி வந்து என்ன சொல்கிறது 2000% வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. விச் மீன்ஸ் 6000 ருபீஸ். எப்போ 2000 ஒரு 4-5 வாக்கிலிங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த சிஎஸ்சி அகாடமியில் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா தெரியல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இப்போ இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் தொழில் பண்ணவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால சரி ஓகே ஆட் பண்ணிட்டு ஒரு 1 லட்சம் ரூபா இப்போ கொடுத்தாங்க. இப்போ அந்த 2003 or 4 வாக்கில் லோன் எப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஐடியா சொல்லி வாங்கிட்டு லோன் கொடுக்குறதா பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கிடையில் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, லோன்லாம் வாங்குறதுக்கு முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு டீச்சிங் போயிட்டு இருந்தேன். அதுபோக எனக்கு பர்சனல் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து ஒரு முக்கியமான நிறுவனத்தில், கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறுவனத்தில் ஒரு சப் ஆர்டர் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, 2002 2003 வந்து ஒரு 35,000 ஒரு கம்ப்யூட்டருக்கு எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்போ ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு அந்த டைம்ல 30,000 35,000 சம்பாதிக்கிறப்போ ஒய் கான்ட் பி எக்ஸ்பேண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்போ அந்த அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்டே நான் கேட்டேன், ஓகே ஐ பிளான் டு எக்ஸ்பேண்ட் ஃபர்தர், லெட்ஸே ஒரு 10 கம்ப்யூட்டர் நான் போடுறேன், ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படிங்கிறப்போ, இல்லை ஒன்றுக்கு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், குவாலிட்டி நல்லா இருக்கு, சேம் டைம் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இப்போ வந்து வி டோன்ட் ஹேவ் தட் டிமாண்ட், ஜஸ்ட் ஆப்ரேட் வித் 1 கம்ப்யூட்டர் அப்படின்னாங்க. சரி ஓகே, என்னோட தேடல் அதிகமாச்சு. சரியே கோயம்புத்தூர்ல மட்டும் தொலைவணும், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் அதர் பார்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணல. ஐ ஹேவ் காட் அ கான்டாக்ட். எங்கன்னா மும்பையில் ஒரு கான்டாக்ட் கிடைச்சதுங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து தஹோமா சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட, மும்பையில் இருக்கிற கம்பெனியோட கான்டாக்ட் கிடைச்சது. அவங்கள டைரெக்டாக போய் காலேஜில் படிச்சுட்டு இருக்கப்பவே அங்கே போய்ங்க அவங்கள மீட் பண்ணி, ஓகே எனக்கு இந்த மாதிரி எங்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, எங்ககிட்ட பின்புலமெல்லாம் இருக்குது, எங்களால் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும், ஏதாவது பண்ணீங்களே அப்படின்னு கேட்குறப்போ, ஓகே நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஏறக்குறைய அது பார்த்தீங்கன்னா 25 கம்ப்யூட்டர் சீட்டருக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா BPO and KPO, பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அண்ட் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங். ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வித்தின் அதை ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து கம்பெனி செட்டப் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆச்சுன்னா, சொல்லிட்டு இருந்தீங்களா, தறி போட்டிருந்தோம். இந்த சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, அதில் சொல்லுவாங்க இல்லையா, ஆசை காமிச்சா தான் வந்து எதை வந்தாலும் அட்ராக்ட் பண்ண முடியும்ட்டு. அதே மாதிரி எங்கள் அப்பாட்ட போய் உட்காந்துட்டு, அப்பா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன், அதில் வந்து 30,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம இதே வந்து 20 கம்ப்யூட்டர் 30 கம்ப்யூட்டர் வச்சா திங்க் பண்ணி பாருங்க எவ்வளோ நம்மளோட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. விவசாயம் தறி இதெல்லாம் பட்டுக்கிறதுக்கு இந்த தறி கூட வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். அவரும் கொஞ்சம் காட் இம்ப்ரெஸ்டு இந்த ஐடியாவில். சரி ஓகே, எல்லாத்தையும் மூடிட்டு அது கம்ப்யூட்டர் கம்பெனியாக மாற்றிட்டோம். பண்ணிவிட்டு அது 25 சீட்டருக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து கம்ப்யூட்டருக்கு, நெட்ஒர்க்கு, அடுத்து சர்வர், அதெல்லாம் மேமத் சர்வர் அந்த டைமில் தேவைப்பட்டுச்சுங்க. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே லெட்ஸ், என்கிட்ட வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆல்ரெடி அப்பா டைம் பணம் வாங்கியாச்சு, காலேஜில் அதாவது கவர்மெண்ட் கொடுத்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க, எல்லாம் சார் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணாங்கிறத வந்து ஒரு நண்பர் மூலமாக இந்த கம்ப்யூட்டர் ரெண்டல் கொடுக்குற கம்பெனிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கோயம்புத்தூரில் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அவங்கள வச்சு ஒரு 25 கம்ப்யூட்டர் வந்து போட்டு மந்த் அண்ட் மந்த் ரெண்டல் பேஸில் போட்டாச்சுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்த டைமில் பண்ணோம்னா, ஃபுல் டைம் ஸ்டாஃப்ஸ் வந்து காலையில் 8:30 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடணும், ஈவினிங் 5:30 வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அது ஃபுல் டைமுங்க. ஐ ஹேவ் கிவன் தி கமிட்மெண்ட் டு தி காலேஜ் தட் இங்கே நீங்கள் ஃபண்டு வந்து வாங்குறப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறப்போ எப்படி பண்ணணும்னா, ஈவினிங் 5:30க்கு மேலே, அதாவது 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு, ஆஃப் ஷிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 1.5 ஷிஃப்ட் வந்து டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு செட்டப் பண்ணி, அதுக்கு காலையில் ஷிஃப்ட்டுக்கு ஒரு மேனேஜர் போட்டாச்சு, ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு நானும் இல்லைன்னா என்னோட பார்ட்னர்ஸ் 2 பார்ட்னர்ஸ் கூட இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் சேர்ந்து இந்த கம்பெனி பண்ணோம். இடம்லாம் என்னோடது, அவங்களோட உழைப்பு அவங்களோடதுங்க. இந்த மாதிரி செட்டப் பண்ணி போயிட்டு இருந்தோம்.
ஃபர்ஸ்ட் மந்த் நாங்கள் எதிர்பார்த்தபடி ஆர்டர் நல்லபடியாக பண்ணோம். குவாலிட்டி செக்கில் வந்து 99% அக்யூரசி வந்துச்சு. ஐ மீன் கிளைண்ட் வாஸ் குவைட் ஹாப்பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்ட் எங்களுக்கு, அதாவது பில் பே அவுட் பண்ணிட்டாங்க. 2வது மாதம் அதே மாதிரி பண்ணோம், நல்லா போச்சுங்க. பேமெண்ட் வரல. சரி, நான் கேட்குறப்போ ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6 மாதத்துக்கு வந்து பேமெண்ட் வரல. யூ கேன் இமேஜின், பார்த்துங்க 25 + 25 50 பேருக்கு வந்து மாதம் சேலரி கொடுக்கணும். அப்போது ஆப்வியஸ்லி டெப்ட் ஹேஸ் ஸ்டார்டட் இன்க்ரீசிங். என்ன பண்ணோம் பார்த்துக்கோங்க, படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்னால என்ன பண்ண முடியும், அப்பாட்ட வாங்கியாச்சு, எல்லாத்தையும் பணம் வாங்கியாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் லெக்சரர்ஸு, பழைய டீச்சர்ஸு, நோன் பீப்புள்கிட்ட சோர்சிங் பண்ணி எப்படியோ மந்த் ஆன் மந்த் டெப்டர் சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. 6 மாதம் முடிச்சேன். அதுக்கு மேலே எங்களுக்கு தெரிய வந்து என்னன்னா, கம்பெனி வந்து பேங்க்ரப்டட். தகாமா சொல்யூஷன்ஸ் லிமிடெட் பேங்க்ரப்டட்னு சொன்னதுமே என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. நியர்லி போட்டு அந்த டைம்லேயே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் ஆகி போச்சு. ஸோ தாட் ஆஃப் டேக்கிங் டிஃப்ரெண்ட் டெசிஷன்ஸுங்க. பட் அதான் கூட நல்ல விஷயம் என்னென்னா, நல்லா என்னோட குடும்பத்தோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்னது வந்து போனால் போயிட்டு பணம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மறுபடியும் வி ஹேட் டு லெட் செல் தி ப்ராப்பர்ட்டி அப்படி அந்த லெவலில் போயிடுச்சு. பண்ணிட்டு தட்ஸ் ஃபைன். அப்புறம் தான் வீட்டில் சொன்னாங்க, சரி கொஞ்ச நாளைக்கு ஜாபுக்கு போ, வேலை பண்ணு, அதுக்கு பின்னால் நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். நவ் ஐ ஹாவ் டு தேங்க் டு தட் சிச்சுவேஷன். ஏன்னா பிஸ்னஸில் எப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாமே. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, ப்ரீஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுலேருந்து வெளியே வந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னோட வந்து ஈஸி டிசைன் சிஸ்டம்ஸ் சொல்லி கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ணேன். இதுக்கு இடையில நான் சொன்னேன் இல்லையா, 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதையுமே அந்த கம்பெனி லாஸு, பேங்க்ரப்டட், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வி ஹேட் டு லெட் தி ப்ராப்பர்ட்டி டு பி சோல்ட். அந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சுங்க. மீன்வெல் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு நான் சொன்ன மாதிரி வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல போகிறக்க ஆரம்பித்தேன். சேம் ப்ராப்ளம் வந்து என்னால் இங்கிலீஷ் நல்லா என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், எழுத முடியும். ஆனால் அந்த கம்யூனிகேஷன் வந்து வெர்பல் கம்யூனிகேஷன் வாஸ் நாட் தட் அப் டு தி மார்க்குங்க. அப்போது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் வந்து ஆஃப் கேம்பஸ் போட்டிருந்தாங்க. அதில் ஏறக்குறைய 3500 4000 பேர் கலந்துட்டாங்க. அதில் வந்து 4 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. அதில் நானும் ஒருத்தன். இதில் ஆப்டிடியூட், ஆப்ஸ், குரூப் டிஸ்கஷன்லாம் இப்போ இல்லை. ஆப்ஸ் மீதி எல்லாம் ஒரு 3 ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் வச்சு எல்லாம் முடிச்சிட்டேங்க. கம்பெனி வந்து ஹுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். கடைசியில் ஹெச்ஆர் போயில் வந்து ஐ குட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து ஐ பீன் சாக்ட் அவுட் ஃப்ரம் தி பேனல். ஸோ அப்போ ஓகே, நம்மளுக்கு இது ஆகாது, எம்என்சியில் ஒர்க் அவுட் ஆகாது, எங்கே உணவு கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சின்ன கம்பெனிஸ் ட்ரை பண்ணலான்ட்டு சாய்பாபா காலனியில் ஒரு சின்ன கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு, அங்கேருந்து ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தா ஈஸி டிசைன் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 3-4 வருஷம் ஜூனியர் டெவலப்பராக ஜாயின் பண்ணி டீம் லீடராக வெளியே வந்தேன். இடையில வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணணும், சவுதி பேஸ்ட் கஸ்டமருக்கு வந்து சென்டர் செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொச்சின் கூப்பிட்டாரு. அங்கே போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு சென்டர்லாம் செட்டப் பண்ணி கொடுத்து, ஒரு டீம் செட்டப் கொடுத்துட்டு, மறுபடியும் வந்து அங்கேருந்து சைலாக் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லி என்னோட இப்போ பார்ட்னர் மிஸ்டர் சிவகுமார் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஆஸ்க் மீ டு கம் அண்ட் ஜாயின் வித் ஹிம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே என்னவா ஜாயின் பண்ணால், அங்கே ஒரு ஐ ஹேட் டு செட்டப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம். அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி தட் கம்பெனி வாஸ் ஹேவிங் அபவுட் மோர் தென் 8000 எம்ப்ளாயீஸுங்க. அதில் வந்து நான் வந்து ஐ ஹேட் டு செட்டப் ஸ்மால் டீம். ஆல்ரெடி தி டீம் வாஸ் தேர். ஐ ஹவ் பீன் given certain charter to set up certain thingsங்க. ஸோ ஐ ஹேட் டு செட்டப் certain things. அதாவது நிஷான ஸ்பேஸில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி கம்பெனியில் எந்தெந்த காம்பிடென்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கோ அந்த காம்பிடென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்கில்ஸ் அலைன் ஆகிற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆர்என்டி சென்டரோட மோட்டிவேஷன் ஆர் அஜெண்டாங்க. ஸோ நான் ஒரு சரின் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 4 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேரியஸ் ஃபேக்டர்ஸ், திங்ஸ் டிடன்ட் கோ வெல் வித் தி கம்பெனி. அங்கேருந்து குவிட் பண்ணலான்னு முடிவு பண்ணது எனக்கு ஹவ் பீன் கிவன் தி மைக்ரோசாஃப்ட் ஆஃபருங்க. மைக்ரோசாஃப்ட் ஹாஸ் கிவன் தி ஆஃபர். ஸோ எனக்கு இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் மை ஓன் ஸ்டார்ட் அப் ஆர் கம்பெனிங்க. சோஃபார் எங்கே போய் அங்கே சம்பளம் எது வாங்கினாலுமே வந்து ஐ டென்ட் கெட் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து பண்ணி ஆகணுங்கிற முடிவில் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டு கோயம்புத்தூர் போகணும், அதனால நான் மைக்ரோசாஃப்ட் ஜாயின் பண்ணலன்னு சொன்னப்போ மைக்ரோசாஃப்ட் எங்கிட்ட சொன்னாங்க,
நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி இருக்குது, அது தீன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அங்கே வந்து வி ஹாவ் ஆஃப்ஷோர் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கங்க. யூ கேன் ஒர்க் ஆஸ் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி அப்படின்னாங்க. சரி, நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கள, ஒர்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, கம்பெனி செட்டப் பண்ண கூட இன்டென்ஷன் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணால் பார்ட் டைமர்ஸ் வச்சுட்டு ஈவினிங் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 30-35 பேர்த்த வச்சு டீம் செட்டப் பண்ணி நல்லபடியாக போச்சு. அப்போவே வந்து 30 கஸ்டமர் வச்சுருந்தாங்க, வச்சு நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் அந்த ஒர்க்கில் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து ஐட்ரான், இப்போ கடைசியாக வெளியே வந்த கம்பெனி பேர் ஐட்ரான். அவங்க வந்து ஒரு குளோபல் ரோல் இருக்கு. ஐ ஹேட் டு மேனேஜ் யூகே, யூஎஸ்ஏ அண்ட் இந்தியா டீம்ஸ் ஸ்பேண்ட் அக்ராஸ் அட்லீஸ்ட் அந்த 3-4 ரீஜன்ஸில் ஸ்பேன் ஆகிருக்கு. அதில் வந்து ஒரு 150 பேர் பக்கமாக இருக்காங்க. யூ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த டீம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஐ ஹேட் டு மேனேஜ் டிஃப்ரெண்ட் வெண்டர்ஸ், அதை எண்ட் டு எண்ட் P&L ஓன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஓகே நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போனோங்க. போய் அங்கே மறுபடியும் அதே 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பின்னால் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் என்னால் இருக்க முடியலைங்க. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் அவுட் சைட் ஆஃப் மை ஜாப் அப்படிங்கிறப்ப பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஃபைண்ட் ஐ டிசைடட் டு குவிட் மை ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்னோட பாஸ், என்ன மென்டார்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி பாஸ், இந்த மாதிரி நான் ஐ கேனாட் கண்டினியூ ஜாப், எனக்கு ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அப் மை ஓன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறப்போ அவங்க தேவர் கிவிங் லாட்ஸ் ஆஃப் குட் அட்வைசஸ். ஏன்னா மென்டார்களை தவிர தேர் மை வெல்விஷர்ஸ் டு. அப்போ என்ன சொன்னாங்க, நீ குவிட் பண்ண வேண்டாம், என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க. ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு அதான் யூஎஸ்ல வாங்க சேலரியோட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கொடுத்தாங்க. பட் ஸ்டில் அதான் இந்த ஒரு எண்ணத்துலேயுமே அந்த தூண்டுதல் இருக்கிறப்போ, உந்துதல் இருக்கிறப்போ சேலரிங்கிறது டசன்ட் மேட்டர் இல்லைங்களா, மணிங்கிறது டசன்ட் மேட்டர் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா, சரி ஓகே இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் லிசன் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்ட் அப் இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் நெவர் பீன் ஈஸி. நீ ஒன்று பண்ணு, ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஜாப்லேருந்து குவிட் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோ, இங்கே ஒர்க்லேயே இருந்துக்கோ அப்படிங்கிறப்ப எனக்கு அது எத்திக்கலாக தெரியலிங்க, படல. சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, ஐ டோன்ட் வாண்ட் டு நெக்லெக்ட் தேர் லவ், ட்ரூ லவ் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டு அதான் ஒரு நல்ல விஷயத்தை நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டுனா, அது நேச்சர் வில் ஹெல்ப் யூங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன். இது வரைக்குமே வராத ஒரு ஆர்டர், நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆர்டர் எனக்கு வந்துச்சு, $400 ஆரம்பிச்சது. இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது எல்லாத்தோடமே வந்து அந்த $400 வந்து அந்த மொமெண்ட் வந்து என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான மொமெண்ட் அதுங்க. $450 அந்த ஃபர்ஸ்ட் டீலோட டிக்கெட் வேல்யூ. அது ஏன்னா அப்போ தான் வந்து ப்ரைவேட் கசடரா டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வந்து $400 2019, இதை 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. வித்தின் அ வீக் ஆஃப் டைம் எனக்கு ஐ ஹவ் பீன் ரெக்வெஸ்டட் டு கம் டு கலிஃபோர்னியா. லாங் பீச்சில் ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, தேவர் ப்ளீடிங் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு மூலமாக தெரிவிச்சு. நான் ஐ எம் குவைட் குட் அட் மைக்ரோசாஃப்ட் டெக்னாலஜி ஸ்பேஸ், எஸ்பெஷலி கன்சல்டிங்கில். ஸோ ஐ ஹேட் பீன் இன்வைட்டட் டு கன்சல்ட் தேர் என்டையர் டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறப்ப நான் போனேன். போய் பாக்கியில் வந்து தேவர் ஸ்பெண்டிங் அபவுட் அட்லீஸ்ட் $70,000-80,000 per month ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்கியில் வந்து வித்தவுட் மேக்கிங் எனி பர்பஸ் நெவர்ஸ்லி தேவர் ஸ்பெண்டிங் மணி. பட் அதுக்கான வேல்யூ இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு நான் ஹேவ் கிவன் மை அட்வைசரி as well as திங்ஸ். அப்போ அந்த ஓனரே என்கிட்ட கேட்டார், ஸ்டில் ஐ டென்ட் ப்ரப்போஸ் இன் டு கெட் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஹிம். அவரே கேட்டார், நீ ஏதாவது போய் இந்தியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஓகே பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி, என்ன இதில் பண்ண முடியுங்கிறப்ப நான் சரி பட்ஜெட்லாம் போட்டு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்டர் அந்த வித்தின் கம்பெனி ஆரம்பிச்ச 1 வீக்ல வந்து $60 லட்சம் எனக்கு வந்துச்சு. அது இது ஒரு எக்ஸாம்பிள். எண்ணி துணிய கருமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, நல்லா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டுன்னா நேச்சுரல் ஹெல்ப் அப்படிங்கிறதுக்கு நானே எக்ஸாம்பிள் ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதை வச்சுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஒருத்தனா வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நானும் அதை என்னோட பார்ட்னர் சிவகுமார்னு சொல்லிட்டு யூஎஸ்ல இருக்காரு. ஹீஸ் லுக்கிங் ஆஃப்டர் அவர் யூஎஸ் ஆப்ரேஷன்ஸ் நவ். 10-12 ரூம் இங்கே ஏஜிடி பிஸ்னஸ் பார்க் பாயிண்ட் தான் வந்து எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் நான் இருந்தேன். அடுத்தது ஒருத்தர் உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் குவைட் ஸ்ட்ராட்டஜிக்குங்க. அண்ட் ஆல்வேஸ் ஐ வாஸ் லெட்டிங் மை டீம் நோ தட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி வந்து நாட் ஜஸ்ட் வி வில் பி செரிசிங் தி மொமெண்டம், ரேதர் அடுத்த தலைமுறையினரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் உள்ள எடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள ஒவ்வொருத்தரை கொண்டு வர ஆரம்பிச்சேங்க. அப்படி ஒரு 7 பேர்த்த வந்து டைரக்டர்ஸாக கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு 7 பேருக்கு தான் தேர் ரன்னிங் தி என்டையர் ஷோங்க. ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்கே $400 ஸ்டார்ட் பண்ணுங்க. படிப்படியாக முன்னேறி இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து 250 பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட பின்புலங்க. இப்போ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக்ங்க. நான் ஸ்க்ரீனை வந்து குயிக்காக ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியலைங்க. ஓகே. ஸோ கசரா டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2019 ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாலே வந்து 1 இயர் 1.5 இயர் வந்து நம்ம வித்தவுட் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணாமல் அன்அஃபிஷியலாக ஆர் ஆஃப்லைனில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 250+ ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்காங்க. 25+ active global customers, 5+ homegrown products. Hope everyone are able to see. If yes, please ping yes in the chat. Okay, so 10+ managed product development engagements for global ISVs, 4+ specialized center of excellences and domain competency groups. We are present in 4 countries. Overall, you பார்த்தீங்கன்னா 6+ years in the business. ஸோ நாங்கள் இதுக்கு பின்னால் வந்து ஐடியா டு ஸ்டார்ட் திஸ் கம்பெனிங்கிறது பார்த்தீங்கன்னா வி வாண்டட் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ப்ராடக்ட்ஸுங்க. அதனால ரைட், சர்வீஸுங்கிறது வேறு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். நீங்கள் யூ ஷுட் பொசஸ்ட் வித் different mindsets. If you are product development company, your mindset should be different. If you are a service based company, altogether your mindset is different. If you wanted to move from service to the product, it is a paradigm or radical switch. So I am coming from product development background. So idea வந்து while we were starting this company, கண்டிப்பாக ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணணும், ப்ராடக்டோட சர்வீஸ் வேணால் பண்ணலாம், பியூர் சர்வீஸில் போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வி ஸ்டார்டட் டெவலப்பிங் பிஓசிங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணோம். வி ஆர் ட்ரைங் டு ரீச் அவுட் ஆர் பொட்டன்ஷியல் ஆர் ப்ராஸ்பெக்ட்ஸ். அவங்க அதை பார்க்குறப்ப என்னன்னு சொன்னாங்கன்னா, சரி ஓகே இந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கள் ப்ராடக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை விட தே ஸ்டார்டட் ஷோயிங் ஆர் ஆஃபரிங் ஆர் அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கிற டெக்னாலஜிஸ், இந்த டிசிப்ளின் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. ஸோ வி ஆர் ட்ரைங் டு ரீச் அவுட் மல்டிபிள் ப்ராஸ்பெக்ட்ஸுங்க. டிடன்ட் ஒர்க் அவுட். ஸோ அப்புறம் தான் வந்து வி காயின்ட் நியூ ஆஃபரிங் கால்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அது என்னன்னா ஆப்வியஸ்லி அஸ் செட் ப்ராடக்ட் எங்களோட டிஎன்ஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டையே சர்வீஸாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீடி பீப்புள் நிறைய இருக்காங்க, டிமாண்ட் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரிங் வந்து பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டோட ஐடியேஷன்ல இருந்து அப் டு சன்செட் வரைக்கும் நாங்களே வந்து என்டையர் ஆர் டீம் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி என்டையர் லைஃப் சைக்கிள். ஸோ அந்த ஆஃபரிங் கொடுக்க ஆரம்பிச்சோங்க. இட் வாஸ் குவைட் சக்ஸஸ்ஃபுல் மாடல். Then slowly we said our core team members and professionals are Microsoft technology, product development background people. So நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, more than 40-50 system integrators, partners across different countries like US, Canada, UK எல்லாம் வந்து பார்ட்னர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட 60% of the revenue is coming from our partner ecosystem. We have extensive experience in implementing enterprise-grade custom application and package solutions. So point இது எதுக்காக சொல்ல வரோம்னாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து again we started gaining revenue. Same time our core focus, the intention of starting this entity was to develop products. அப்போ என்ன பண்ணலாம்னு யோசனை, சரி why can't we think about doing something in the tier 2 cities. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் அண்ணா சொன்ன மாதிரி தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 or 70% வந்து ரூரல் தான். 30%, 35%, மியர்லி 35% தான் வந்து சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டேலண்ட்ஸ் ஆர் அபண்டன்ட் இன் ரூரல். ஸோ அதை வந்து வி ஹேவ் டு லெவரேஜ் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். எதுக்காக போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையானது வந்து உங்களோட காம்பிடன்ஸ் தேன் தி கம்யூனிகேஷன். இங்கே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, என்னையும் எடுத்துக்கோங்களேன், நான் சொல்லிங்கன்னா நான் எவ்வளோ 3-4 கம்பெனியில் அட்டன் பண்ணேன், எல்லாத்துலேயுமே செலக்ட் ஆயிடுவோம். கடைசியில் வந்து ஹெச்ஆர் ரவுண்டில் எனக்கு போயிடும். ரீசன் வந்து கம்யூனிகேஷன். ஓகே, லெட்ஸ் டேக் தி அட்வான்டேஜஸ் வாட் ஆல் பீங் அவுட் தேர் இன் தி ரூரல் சிட்டிஸ் ஆர் பிளேசஸ், லெட்ஸ் லெவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து
I'll show you something. இது வந்து கோபிச்செட்டிபாளையத்தில் வந்து ரூரல் இன்னோவேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆர் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சேன், ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சீட்டர் ஃபெசிலிட்டி விச் இஸ் இன் கோபிச்செட்டிபாளையம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஆரம்பித்தோம். அதில் ஏறக்குறைய ஒரு 10 பேர்த்த வந்து லாஸ்ட் இயர் வந்து ஹையர் பண்ணியிருக்கோங்க. இட் வாஸ் குவைட் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். ரீசன் பீயிங், நாங்கள் எதிர்பார்த்தோட கம்யூனிகேஷன் இஸ் குட். ரூரல் நம்ம முதல்ல நினைச்சிட்டு வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப புவர்னு சொல்லிட்டு நம்ம காலத்தில் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ people are good, but comparing the urban places, rural always there are gaps. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம்னா, இங்கே நெக்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் டெவலப் பண்ணிக்குவோம். கஸ்டமர் ஃபேஸிங் ரோல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் வந்து கோயம்புத்தூர், சென்னை, எங்களோட ஆஃபீஸ் உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குது, சென்னை, கோபிச்செட்டிபாளையம், நியூ ஜெர்சி அண்ட் டொரண்டோங்க, எஸ்பெஷலி ஹெட் குவார்டர் இன் நியூ ஜெர்சி டூ. ஸோ கஸ்டமர் ஃபேஸிங் ரோல் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி சிட்டி பேஸ்ட் சென்டர்ஸில் பண்ணிக்குவோம். நம்மளோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து ரூரல் ஏரியாவில் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2-3 காலேஜஸ் கூட பேசிகிட்டு இருக்கோங்க. ஸோ ஐடியா இஸ் டு மேக் ஷுர் டு ஹாவ் கிவ் பேக் டு தி சொசைட்டி. அதான் நம்ம வி ஆல் கமிங் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்டு. ஸோ அட்லீஸ்ட் வி வாண்டட் டு கிவ் பேக் டு தி சொசைட்டி அப்படிங்கிறது இதோட இன்டென்ஷன். ஆப்வியஸ்லி வி ஹாவ் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ மிக்ஸ்ட் in the thought. So apart from that, நீங்க பாத்தீங்கன்னா we have been recognized as one of the top 100 fastest growing company in India, identified by IDP. And also பாத்தீங்கன்னா எங்களோட attrition rate பாத்தீங்கன்னா less than 1%. இந்த 4.5 or 5 yearsல வந்து உங்களுக்கு தெரியும் ஜாப் மார்க்கெட் எவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த டைம்லையும் கூட வந்து எங்களுக்கு அட்ரிஷன்ல வந்து பெருசா இல்லை, less than 1%. Reason வந்து we encourage the culture. Culture is quite important. At least work ethic and culture are the core things that we are expect from the people. And also எங்களுக்கு பார்த்தீங்கன்னா vibrant culture follow பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா learning culture is quite important இங்கே. So we have been accoladed with a great place to work last year. 99.8% is what the accolade that we have got. And the great place to work itself called us saying that your employees are quite loving your company அப்படிங்கிறது. It was quite என்ன சொல்றாங்க, ரொம்ப பெருமிதமான டைம் கூட சொல்லுவாங்க. we are part of voice for innovation. அது போக பார்த்தீங்கன்னா we are Microsoft silver partner. ஸோ ஐடியா நான் சொன்ன மாதிரி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வேணும்னா definitely you have to have strong base. அந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்துருச்சுன்னா தென் யூ கேன் ஹாவ் லெட்ஸ் சே ஹப் சுற்றி வந்து ஸ்போக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஹப் நம்ம செட்டப் பண்ணிட்டு அடுத்து வந்து ஸ்போக்ஸ் வந்து வி ஹாவ் டு ஸ்ட்ரென்தன். ஸோ அந்த ஸ்போக்ஸை நம்ம பார்க்குறதா வந்து இந்த ரூரல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதோட நாங்கள் நிறுத்த போகிறது இல்லைங்க. இப்போ வந்து ஐம் நாட் ஷுர் how many of you have exposed to certain technology, Salesforce, Dynamics அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதெல்லாம் நிஷ் ஆப் இருக்குது. இந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த ஐடியா வந்து இந்த பர்டிகுலர் சென்டர் கோபிச்செட்டிபாளையத்தில் இருக்க கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கிற சென்டர் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கும் இன்னும் அதே மாதிரி ஒரு 3-4 காலேஜில் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு ஒவ்வொரு இதை போட்டுட்டுங்க அங்கே வந்து ஒவ்வொரு சென்டர் மாதிரி பண்ணிட்டு அடுத்த க்ரோத் எங்கே நாங்கள் எதிர்பார்க்குறோம்னா we are anticipating to grow the tier 2 cities. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி the employees are paid at par with the industry, no doubt. பட் அது போக எங்களுக்கு இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் ஆர் பீயிங் மினிமைஸ்டுங்க. அந்த இதில் பிஸ்னஸாக பார்க்க போகல. அடுத்தது வந்து டேலண்ட்ஸ் ஆர் அபண்டன்ட்டுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஃப் யூ see the statistics, கிராமப்புறத்துலேருந்து வர இளைஞர்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் லீடர்ஷிப் லெவலும் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணியில் வந்து அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வி டெவலப்ட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸுங்க வித் மினிமல் சூப்பர்விஷன். ஸோ பெரிய சேலஞ்சுங்க. இப்போ ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிறப்போ பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் சேலஞ்ச். ஸோ இஃப் யூ ஹேவ் மேசிவ் பீப்புள் சிட்டிங் அவுட் தேர் அப்படிங்கிறப்போ யூ கேன் ஹேவ் அட்மின், ஒரு சென்டர் ஹெட் போடலாம். இப்போ அதுதான் இப்போ சேலஞ்ச் என்னன்னா சின்ன டீம்லாம் இருக்கிறப்போ அதை மேனேஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குங்க. ஸோ வி பிளான் டு எக்ஸ்பேண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சென்டர்ஸ் ஃபர்தர். அடுத்த இந்த மாதிரி சிட்டியில் இருக்கிற சென்டர்ஸ்க்கு வந்து we are not giving privilege, அட்லீஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ரிவிலேஜ், ராதர் சர்வீஸ் ப்ரிவிலேஜ் தான் கொடுக்க போகிறோங்க. இதை வந்து எங்களோட
அடுத்த ஸ்கோப் ஆர் நெக்ஸ்ட் நியர் ஃபியூச்சர் வந்து ரூரல் பீப்புள் வந்து வி ஹாவ் டு எம்பவர் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஐடியாங்க. அடுத்து வந்து ஐ வாண்டட் டு டச் அப்பான் சர்டைன் பாயிண்ட்ஸ் பிஸ்னஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஆஸ் வி ஆல் நோ தட் நீங்கள் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பீப்புள் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பிஸ்னஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணது நான் வந்து நாட் பார்ன் ஆண்டர்பிரினர், ஐ எம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினருங்க. ஸோ நான் தெரிஞ்சிட்ட விஷயங்கள் வந்து ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பிஸ்னஸில். நான் அதாவது இந்த 5 வருஷத்தில் தெரிஞ்சிட்டது. ஃபர்ஸ்ட் வந்து கிளாரிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், கரேஜ். இந்த 3 இருந்தால் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்ங்க. as normally people say business is about science, it's not rocket science. ஆனால் சயின்ஸில் வந்து we have to follow certain steps that to be followed. அப்போ தான் வந்து business should be successful, will be successful. ஒன்று வந்து கிளாரிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா you have to have financial goals, you have to have functional goals and learning goals. Capability aspectல வந்து you have to have a strategy to make the organization profitable, timely payments and consistent sales and strategy growth. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து there are different ways and synergies to make your business profitable. அடுத்து people managementல hiring, feedback, appraisal, firing, இதெல்லாம் part of people managementல உங்களுக்கு வரும். அடுத்து கரேஜ். எது பண்ணாலுமே you have to make the decisions fast and swiftly. அப்போ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் it depends on the context. ஸோ ஓப்பனான ஃபீட்பேக் வந்து we have to give to the people. So open feedback and fair feedback to be given to the team that you are depending on. So இதெல்லாம் quite the 3 traits are quite important for a business to be successful. That's what at least we have learned. என்னன்னு பார்க்கலாம். ஃபினான்ஷியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்று வந்து பர்சனல் ஃபினான்ஷியல் கோல். ஸோ யூ ஷுட் பி நோயிங் தட் ஹவு மச் யூ வாண்டட் டு earn as a person or personal aspect I'm talking about. பர்சனலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது எப்படி பண்ண முடியும்? as a business owner you have to say that let's say ஒரு சர்டன் சேலரி வந்து மந்த் நீங்கள் பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்குவீங்க, அது போக ப்ராஃபிட்டை எடுத்துக்குவீங்க. அது எப்படி நம்ம நார்மலாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நெசசிட்டிக்கு வந்து 90%, ப்ராப்ளி ஃபுட்டு, கார் பெட்ரோல், டீசலுக்கு, உங்களோட மற்ற எக்ஸ்பென்ஸ்க்குலாம் வந்து 90% மேலே அதில் தான் போயிடுது. அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஹேவ் 10% ஆஃப் யுவர் சேவிங்ஸ் டு பி allocated for your savings. Enjoyment and rejoice-க்கு 10%. Investment it should be 65. Necessities வந்து 65. Sorry, it's misspelled as 90. Investment, you have to have at least 10% of the investment that to be given from your salary, or and also charity and other things you have to spend at least 5% அப்படிங்கிறது தான். ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து செட் பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பிஸ்னஸ் ரெவென்யூ கோல். ஸோ எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனி வந்து $10 million இப்போ லாஸ்ட் இயர் பண்ணியிருக்குன்னு எக்ஸாம்பிளாக வச்சுட்டோம்னா, இந்த இயருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இயருக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். அடுத்த மார்ச்சில் வந்து எங்களுக்கு வந்து we have to have target அட்லீஸ்ட் 30% of the growth should be there. எங்களோட பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 200% growth இருக்கு. இந்த இயரில் லாஸ்ட் இயர் வந்து கைண்ட் ஆஃப் ஃபிளாட். நெக்ஸ்ட் இயர் we are expecting market would bounce back. அப்போ அச்சீவபிள் டார்கெட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் பேஸ்ட் ஆன் வேரியஸ் பேராமீட்டர்ஸ். அதெல்லாம் தான் என்னென்னு குயிக்காக நம்ம வில் வாக் த்ரூ. ஸோ பிஸ்னஸ் ரெவென்யூ கோல் ஷுட் பி தேர் இன் பிளேஸ். செட் நாங்கள் 10 மில்லியன் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு $13-14 மில்லியன் செட் பண்ணணும். எப்படி அச்சீவ் பண்ணுறதோ அடுத்தது பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி கோல். ஸோ எக்ஸாம்பிள் உங்கள் கம்பெனி வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5 கோடி ரூபா பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து 10% ப்ராஃபிட்டபிலின்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் மார்ஜின் அப்படின்னு வச்சா அதை எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், விச் ஆர் தி பிளேசஸ் தட் யூ கேன் ஆப்டிமைஸ். அப்போ அதுக்கான கோல் உங்களுக்கு வேணும். அதுக்குன்னு ஒரு கோல்ஸ் செட் பண்ணிடுறீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து ஃபினான்ஷியல் கோல் வந்து குவைட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் கோல். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்க. ஹவு மெனி யூனிட்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் டு பி சோல்ட், பிரேக் தி சேல்ஸ் பேஸ்ட் ஆன் ஆஃபரிங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்க. எக்ஸாம்பிள் $13 million வந்து நெக்ஸ்ட் இயர் நமக்கு வேணும் அப்படின்ட்டு செட் பண்ணிட்டோம். எப்படி அச்சீவ் பண்ணுவோம்?
Obviously, your sales should be boosted, operations should be boosted, marketing should be enhanced. அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் தட் யூ ஹாவ் டு ரீவிசிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா சேல்ஸுங்க. அப்போ எப்படி பண்ணுவீங்க? ஆல்வேஸ் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோல்ஸ் வந்து சேல்ஸ் கோல்ஸ் வந்து டாலர்ஸ்லையுமே ரூபீஸ்லையும் வைக்கக்கூடாதுங்க, குவான்டிட்டி பேஸ் பண்ணி வைக்கணும். ரீசன் வந்து ப்ரைஸ் ஆர் மணி வந்து சென்டிமெண்ட்லி அட்டாச்சுங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து யூனிட் ப்ரைஸ் யூனிட் ஆர் குவான்டிட்டியை வச்சுட்டிங்கன்னா நல்லது அப்படிங்கிறது தான் தட் வி ஹாவ் லேர்ன்ட். ஓகே, அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் கோல். ஹவு மெனி லீட்ஸ் ஆர் என்கொயரிஸ் டு யூ நீட் டு ஜென்ரேட் டு அச்சீவ் யுவர் சேல்ஸ் யூனிட் கோல்ஸ்? லெட்ஸ் சே நீங்க அதை $13 மில்லியன் வேணும் அப்படின்னா எவ்வளவு வந்து லீட் ஜென்ரேட் பண்ணணும்? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டு கஸ்டமர் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 30% கன்வர்ஷன், சேல்ஸ் கன்வர்ஷன் நடந்துச்சுன்னா வெரி குட் நம்பர். பிசினஸ் டு பிசினஸ் 15 to 20% இஸ் வெரி குட் நம்பர். ஆன்லைன்ல ஏதாவது சேல் பண்ணி 2% கன்வர்ஷன் இஸ் வெரி குட் நம்பர். இது வந்து டென்டேட்டிவ் நாங்கள் வச்சிருக்கிற கோலுங்க. ஸோ ஆப்ரேஷனல் கோல், ஓகே, $15 மில்லியன் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம டார்கெட் வச்சிருக்கோம். ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி, வாட் ஆர் தி கோல்ஸ் தட் வி கேன் கவுண்டர் ஆர் கவுண்ட் அண்டர் ஆப்ரேஷன்ஸ்? ஒன்று வந்து குவான்டிட்டி கோல். சே இப்போ $15 மில்லியன் வச்சாச்சுன்னா எவ்வளவு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தட் யூ ஹேவ் டு ப்ரொவைடுங்க, எத்தனை குவான்டிட்டி வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் ஆர் டெவலப் பண்ணணும், அதுக்கு ஒரு கோல் வேணும். டைம் கோல், எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது டைம் கோல். அடுத்தது வந்து குவாலிட்டி காஸ்ட் கோல். ஓகே, சே an எக்ஸாம்பிள் 1000 யூனிட்ஸ் டு பி மேனுஃபேக்சர்டுங்க. அடுத்தது வந்து எவ்வளோ காஸ்ட்ல நீங்கள் பண்ணி ஆகணும், அந்த காஸ்ட் நீங்கள் மீட் பண்ணீங்கன்னா தான் உங்களோட மார்ஜின் கோல் வந்து அச்சீவ் ஆகும் இல்லையா, அதுக்கான கோல் வச்சிடணும். அடுத்தது வந்து குவாலிட்டி கோல். ஓகே, யூ ஹேவ் டு ஹேவ் ஆர் யூ ஷுட் பி ஹேவிங் சர்டன் கம்ப்ளைண்ட்ஸ் டு பி மெட் இல்லைங்களா, அது அந்த குவாலிட்டி பர்சன்டேஜ் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, அதுக்கான என்ன கோல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டுங்க. இது எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கோலுங்க. இந்த இயர் வந்து என்னெல்லாம் வந்து புது ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து மார்க்கெட்டுக்கு லான்ச் பண்ண போறோம், நம்ம கஸ்டமர்ஸ்க்கு லான்ச் பண்ண போறோம், வாட் ஆர் தி ஆஸ்பெக்ட் தட் ஆர் கஸ்டமர்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் ஆர் ப்ராடக்ட்ங்கிறது வந்து உங்களோட யூ ஹேவ் டு ஹேவ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் தட் ஹேஸ் டு டூ. அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்க போறோம், புது சர்வீஸ் கொடுக்க போறோங்கிறத ரிசர்ச் பண்றதுக்கு அதுக்கு ஒரு கோல் வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த கோல்ஸ் எல்லாம் குவைட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து அக்கௌண்ட்ஸ் கோல். அக்கௌண்ட்ஸ் கோல் என்னவா இருக்கும், நீ ஹேவ் டு செட் ஆர் உங்களோட ஃபினான்ஸ் டீமுக்கு வந்து யூ ஹேவ் டு கிவ் தி கோல் சேயிங் தட் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் லெட்ஸ் சே 98% ஆஃப் தி அக்யூரசி யூ ஹேவ் டு ஈல்ட் அவுட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு கோலாக வச்சுக்குவீங்க. கம்ப்ளைண்ட்ஸ் கோல் வந்து சேன் எக்ஸாம்பிள் ஒரு 10ஆம் தேதி வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும், டிடிஎஸ் பே பண்ணி ஆகணும், அது அந்த டைமில் முடிக்கிறோமா, எந்த டைமில் முடிச்சா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மீட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஆஸ் பார்ட் ஆஃப் யுவர் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கோல்ஸ். அடுத்தது ரிப்போர்ட்டிங். சரி, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையானது வந்து கேஷ் ஃப்ளோ ரிப்போர்ட்டு. எவ்ரிடே வந்து எவ்வளோ உள்ள வர வேண்டியது, எவ்வளோ வெளியே போகணும், இன்னைக்கு இந்த வாரத்தில் எவ்வளோ போகணும் கண்டிப்பாக தெரியணும். ஒவ்வொரு வாரம் எங்கள் அக்கௌண்ட்ஸ் டீமுக்கு வந்து நம்ம சொல்கிறது, ஃபினான்ஸ் டீம் சொல்கிறது வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து எனக்கு கேஷ் ஃப்ளோ நான் பார்த்தாகணும், மந்த்லி ஒன்ஸ் வந்து என்டையர் ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணும். அது ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல என்கேஜ்மெண்ட்ல எவ்வளோ ப்ராஃபிட் வந்து லாஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டிங் கோல். இது போக நீங்கள் அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த இயற்கான கோல்ஸ் வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு வந்து செட்டப் பண்ணுங்க, செட் பண்ணணும். ஹெச்ஆர் கோல். ஓகே, நீங்கள் $15 மில்லியன் வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஹேவ் மேன் பவர். அதுக்கு என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஹேவ் ஹையரிங் கோல். சரி, an எக்ஸாம்பிள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஒரு சர்டன் நம்பர் எக்ஸ் கோல் வச்சிருக்கோம் அப்படின்னா அட்லீஸ்ட் தட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வி வில் பி ஹேவிங் சர்டன் பட்ஜெட்ஸ் அலோகேட்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்யர்மெண்ட் இவங்க ஹெச்ஆர் டீமுக்கு வரும், இவ்வளோ ஹையரிங் எனக்கு வேணும்ட்டு அந்த ஆப்வியஸ்லி அந்த பிஸ்னஸ் ஹெட் ஆர் ஆப்ரேஷன் ஹெட்டுக்கு வரும். தட் வில் கெட் சென்ட் டு தி ஹெச்ஆர் டீம். அப்போ ஹையரிங் கோல் அவங்களுக்கு கொடுத்தாகணும் இல்லைங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துல ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து எனக்கு 3 ரிசோர்ஸ் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் வேணும், 2 ரிசோர்ஸ் வேணுங்கிறது கோலா வந்து நம்ம ஹெச்ஆருக்கு வந்து டீமுக்கு செட்டப் பண்ணுறோம். அது டிஏ டீம், டேலண்ட் அக்விசிஷன் டீமுக்கு. ஹெச்ஆர் கீழே வந்து டிஏ வருதுங்க. அடுத்து வந்து காம்பிடன்ஸ் கோல்.
ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் லீடர்ஸ் மட்டும் தான் நம்ம ஆஃபீஸில் நம்ம ஆர்கனைசேஷனில் இருக்காங்கன்னா இட்ஸ் மேண்டேட் டு ஹாவ் செகண்ட் லெவல் லீடர்ஷிப். இல்லைன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து சோலோ ப்ரோராக தான் இருப்பீங்க, கடைசி வரைக்கும் நீங்களே தான் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லோவாக இஃப் யூ வாண்டட் டு கம் அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ், யுவர் ஃபங்க்ஷன்ஸ் ஹேஸ் டு மேனேஜ் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறப்போ யூ ஹேவ் டு டெவலப் யுவர் செகண்ட் லெவல் லீடர்ஸ். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆப்வியஸ்லி யூ ஸ்டார்ட் பில்ட் யுவர் ஓன் செகண்ட் லெவல் லீடர்ஸ்ங்க. அதுக்கு என்ன பண்ணணும், தட் இஸ் தி காம்பிடன்ஸ் கோல் தட் யூ ஹேவ் டு செட் அப். அது அந்த மாதிரி வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி தி பர்சன் ஒன்னா வந்து ஆர்கானிக்கா கொண்டு வரல, இல்லை மார்க்கெட்ல இருந்து வருவீங்க. ஆர்கானிக்கா கொண்டு வர மாதிரி இருந்தால் ஆப்வியஸ்லி that person has to be mentored such a way to handle the operations that has or to be assigned to that person. அப்போ அந்த காம்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான கோல் வந்து HR இருக்கணும், ஆர் அந்த பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் டீமுக்கு வந்து அந்த கோல்ஸ் செட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பீப்புள் டெவலப்மெண்ட். ஆப்வியஸ்லி நோயிங்லி அன்னோயிங்லி வி ஆர் இன்டு என்ன சொல்றதுன்னா நியூ எரால் இருக்கவங்க. ஆல்வேஸ் இன்னோவேஷன் இஸ் குவைட் கீ ஃபார் தி சக்ஸஸ், ஃபார் தட் மேட்டர் எனி பிஸ்னஸ்ங்க. ஸோ எங்களோட இது பார்த்தீங்கன்னா வீக்லி அட்லீஸ்ட் 2 to 3 செஷன்ஸ், அட்லீஸ்ட் 1 செஷன் வந்து ஒரு மென்டாரிங் செஷன் இருக்குங்க. ஒன்னா எக்ஸ்டர்னல்லேருந்து வருவாங்க, இல்லை இன்டர்னலாக வந்து ஈச் ஒன் ஆஃப் தி டீம் மெம்பர் வில் மென்டார் தி அதர் டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் கோல் டு பி செட் அப் டு யுவர் TR. இந்த டீமுக்கு வந்து பீப்புள் டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து யூ ஹேவ் டு செட் அப் தி கோல் தட் இங்கே பாருங்க, வாரத்துக்கு வந்து இவ்வளவு செஷன்ஸ் நடக்கணும், அது இந்தந்த மாதிரி செஷன்ஸ் நடக்கணும். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக இருக்கலாம், டெக்னிக்கல் காம்பிடன்ஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூ ஹேவ் டு செட் அப் தி கோல். ஸோ இது வந்து ஆப்ரேஷனல் கோல். அகைன் ஐ நோ தட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் போயிட்டு இருக்கேங்க கன்சிடரிங் தி டைம் கிரன்ச். ஸோ அடுத்தது வந்து லேர்னிங் கோல். ஓகே, ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, மொத்தத்தில் வந்து இந்த ஒரு 7 ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக இட் ஹேஸ் டு ரன் ப்ராப்பர்லி. ஒன்று வந்து மார்க்கெட்டிங், அடுத்தது வந்து சேல்ஸ். நான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நான் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்டுங்க. ஸ்லோலி ஐ ஹாவ் லேர்ன்ட், எல்லாமே லேர்ன் பண்ணிட்டுனா இல்லை, ஐ எம் அகெயின் எவ்ரிடே ஐ எம் லேர்னிங். பட் தீஸ் ஆல் குவைட் கீஸ் தட் வி ஹாவ் டு டூங்க. லேர்னிங் கோலில் வந்து ஆப்வியஸ்லி மார்க்கெட்டிங் சைடில் நீங்கள் லேக் ஆகுறீங்கிறப்போ ஆப்வியஸ்லி என்னோட இண்டஸ்ட்ரியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டெலிமார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய வேஸ் இருக்குங்க, நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் தேர். ஸோ அதை ஐ ஹாவ் டு லேர்னுங்க. அப்போது அதை நான் லேர்ன் பண்ணால் தான் வந்து ஐ கேன் டீச் ஆர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் மை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இஸ் டாக்கிங் அபவுட். ஸோ லேர்னிங் கோல் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. ஸோ 7 ஃபங்க்ஷன்ஸ் நான் சொன்னது தான்: மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸுங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அக்கௌண்ட்ஸ், HR அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கோல் செட் பண்ணி இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட ரோல் என்னவா இருக்குன்னா இதை மானிட்டர் பண்ணுறதுமே ட்ராக்கிங் பண்ணுறது தான் இருக்குங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஹேஸ் டு மேனேஜ் யுவர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 7 டிசிப்ளினில் வர்ற கோர் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒரு கோலாக செட் பண்ணி லேர்ன் பண்ணணும். அடுத்து பிஸ்னஸ் டொமைன் காம்பிடன்ஸ். ஸோ நான் இப்போ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன்னா ChatGPT ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், those are the competence that I have to build to grow my business to the next level. அப்படிங்கிறப்போ அந்த லேர்னிங்க்கு வந்து அந்த பிஸ்னஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக் காம்பிடன்ஸ் டு பி லேர்ன்ட்டுங்க. அதை வந்து கோலை செட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து குயிக்காக வந்து பிஸ்னஸ் மாடல்ஸ் பற்றி பார்ப்போம். 4 காமன் பிஸ்னஸ் கேப்ஸ் தட் வி நார்மலி சி. வந்து ஒன்று வந்து ஒன்றா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்ப லோ மார்ஜினாக இருக்கும், ஸ்லோ பேமெண்ட்டாக இருக்குங்க, இன்கன்சிஸ்டன்ட் சேல்ஸ் இருக்கும், நோ ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் க்ரோத். இதுதான் காமனான அந்த 4 தான் வந்து காமனான கேப்ஸ் தட் வி சி இன் எனி ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டருங்க. ஸோ இது எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு செக்மெண்ட் யார் கஸ்டமர் ப்ரொஃபைலிங். வில் டிஸ்கஸ் இன் டீடைல் லேட்டருங்க. ஸோ வி ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ் இன் வாட் ஆல் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் தட் வி கேன் இன்க்ரீஸ் ஆர் ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னவா இருக்கலாம், ஒன்று வந்து கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பேன்ஷன். இருக்கிற கஸ்டமர் சிமிலர் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி உள்ள கொண்டு வரலாம். ஒன்றா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸுங்க. ஸோ கஸ்டமர் ஃபோக்கஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா B2B, B2C, business to business, business to customer, end customer, and business to the channel. Could be a partner. We have to expand further. அடுத்த segment exploration. Which other industry or domain can we offer the services to? Let's say நான் இப்போ வந்து யூட்டிலிட்டி செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நான் கொண்டு போயிட்டுங்க
மேனுஃபேக்சரிங் இதில் வந்து ஃபார் தட் மேட்டர் எனி மேனுஃபேக்சரிங் இது பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் டெவலப் பண்ணது வந்து யூட்டிலிட்டிக்காக பண்ணிட்டேன். அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் குட் பி ஆஃப் காமன் ஃபார் அதர் டொமைன்ஸ். ஸோ அதை மேனுஃபேக்சரிங் இருக்கட்டுங்க, ஆட்டோமொபைல் இதெல்லாம் பண்ண முடியுமானா பண்ண முடியுமாங்கிற ரிசர்ச் பண்ணணுங்க. அந்த அதாவது செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் தட் வி ஹேவ் டு டூ. தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி டு செட் அப் யுவர் பிஸ்னஸ் மாடல். பேக்வேர்ட் ஆர் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் இன் சப்ளை செயின். எக்ஸாம்பிள், உங்கள் சப்ளையர் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாரு, அந்த சப்ளை பண்ணுற மாதிரி வந்து உங்களால் வேற ஏதாவது ஆஃபரிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு இது பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி திங்க் பண்ணலாம். அது வந்து பேக்வேர்டு மாடல் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து கேன் வி ஆஃபர் வாட் ஆர் கஸ்டமர்ஸ் ஆஃபரிங்ஸ். லெட்ஸ் சே உங்களோட கஸ்டமர் ஆஃபர் பண்ணுறது வந்து உங்களால் பண்ண முடியுமா ஃபார் ஃபர்தர் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு வி கேன் திங்க் ஆஃப். தட் இஸ் ஒன் ஆஃப் தி அதர் வேங்க. அடுத்தது கிரியேட்டிங் தி சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் ஃபனல். எப்படி பண்ணுவீங்க? ஈஸி டு பை, பிரைமரி, ஹை வேல்யூ. எக்ஸாம்பிள், எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா there are different offerings that we give. ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒரு லீட் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெயிட்ங்கிறத விட எப்படி சொல்றதுன்னா லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டாக வந்து நம்ம கொடுப்போம் உங்களுக்கு. எக்ஸாம்பிள், ஒரு கன்சல்டிங் சர்வீஸ்க்கு வந்து தே ஹேவ் டு ஸ்பெண்ட் ஜஸ்ட் மியர்லி அபவுட் ஒரு 1000 rupees பே பண்ணால் போதும். என்ன அவங்க ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா, கஸ்டமர் வந்து என்னோட சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்லோவாக இருக்கு, என்னோட ப்ரொடக்டிவிட்டி இன்னைக்கு நேற்றுக்கு ஒரு வாரமே போயிடுச்சு, ஏதாவது வகையில் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ இமீடியட்டாக நான் போயிட்டு ஐ கேனாட் சார்ஜ் ஹிம். தட் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் தட் ப்ராஸ்பெக்ட் இஸ் டாக்கிங் டு மீ. அப்போ நான் என்ன பண்ணுவேங்க, we have different offerings that we can help you and grow your business அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸி டு பை. அவங்க அந்த கஸ்டமருக்கு ஒரு நீட் இருக்கு, அதை வந்து ரொம்ப கம்மியான காசை கொடுத்துட்டு வாங்க முடியுமா அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் வேர் யூ கேன் பெனிட்ரேட் ஆர் ஓப்பன் தி டோர்ஸ்ங்க அட் தி கஸ்டமர் பிளேஸ். ஸோ அதில் சொல்ல பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேருக்காக அட்லீஸ்ட் ஒரு 1000 rupees ஆஃபரிங்கை கொடுத்துட்டு நம்ம போய் அதை கட் பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது பிரைமரி. உங்களோட சர்வீஸ்ல வந்து அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி அண்ட் ஹை வேல்யூ செக்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், எங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். இதை பண்ணி கொடுத்துட்றோம், கஸ்டமர் இஸ் குவைட் ஹாப்பி, வி வெஸ்டட் சம் மணி டு தேர் சிஸ்டம், இட்ஸ் ஓகேங்க. அதை வி மேட் தி கஸ்டமர் டு பி ஹாப்பி. தென் ஹி வில் கம் பேக் சேயிங் தட் ஓகே வில் வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் யார் அதர் பிரைமரி ஆஃபரிங்ஸ். அப்படிங்கிறப்ப தான் வந்து வில் ஓப்பன் அப் அண்ட் சே தட் இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குங்கிறப்போ அட்லீஸ்ட் யூ மேட் அட் தட் ரிலேஷன்ஷிப் வித் தி ப்ராஸ்பெக்ட் ஆர் கஸ்டமர். நவ் ஹீ இஸ் ரெடி டு பை ஆர் ஆஃபரிங். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் வி ப்ரொவைட் ஆர் பிரைமரி அண்ட் ஹை வேல்யூ. ஹை வேல்யூங்கிறது மோர் தென் பிரைமரி. ஐ கேன் சே தட் யூ கேன் ஹாவ் 300x more ticket value than the primary. You can imagine. அடுத்தது ஹைபிரிட் பிஸ்னஸ் மாடல். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கேன், இது ரிலேட்டடாக வந்து கேன் ஐ டூ மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், ரீட்டைல், சர்வீஸ், டெக்னாலஜி ஆர் ஃப்ரான்ச்சைசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இன் அதர் டேர்ம்ஸ், your business can be distributed to somebody else or franchising can be done for your business. அந்த மாதிரி திங்க் பண்ணலாங்க. அது ஹைபிரிட் பிஸ்னஸ் மாடல். அடுத்தது எக்ஸ்ப்ளோர் சேல்ஸ் சேனல். பார்த்தீங்கன்னா டைரக்டாக உங்களோட ப்ராடக்ட்ஸை செல் பண்ணலாம், டிஜிட்டலாக செல் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டீலர்ஸ், franchising and channel through different channels to that you can sell your products. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் மார்க்கெட்டிங். எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி நோயிங் அபவுட் யுவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் டார்கெட் ரீஜன்ஸுங்க. அதாவது மேன்னு வச்சுக்கோங்களேன், தி பர்சன் who has the authority and money to give the order to you. So அந்த எந்த மாதிரி people வந்து can give the order to you. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த செக்மெண்டேஷன் நம்ம பண்ணியாகும். அடுத்து வந்து சேனல். எந்த சேனல் ஓகே நீங்கள் யூ ஐடென்டிஃபைட் லெட்ஸ் சே 100 ப்ராஸ்பெக்ட் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து எந்த சேனலில் பண்ணுவோம்? ஆப்வியஸ்லி ஒன்று ஆன்லைன் சேனல் ஆர் ஆஃப்லைன் சேனல். ஆன்லைன்கிறது ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நார்மலாக வந்து என்ன பண்ணுவோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி SEO பண்ணலாம். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, இந்த இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், அது ஆன்லைன் சேனல். ஆஃப்லைனில் டெலிகாலிங் அண்ட் ஃபீல்டு விசிட், இதெல்லாம் வந்து ஆஃப்லைன் காலிங்கில் வந்துருங்க. அடுத்தது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் வந்து கான்டென்ட்டுங்க.
ஸோ கான்டென்ட்டுங்கிறது என்னது? ஆப்வியஸ்லி தி கான்டென்ட் வில் அட்ராக்ட் யுவர் கஸ்டமர்ஸ். சரி, எக்ஸாம்பிள் அது எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? நீங்கள் போய் சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கே கால்ஸ் வரும், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போடுறீங்களான்னு கேட்கல, யூ மே கெட் அனாய்ட். அந்த மாதிரி இல்லாமல் கான்டென்ட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு அட்ராக்ட் யுவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். எப்படி இருக்கும்? எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர்ஸ் பெயின் பாயிண்ட்ஸ், வாவ் ஃபேக்டர்ஸ் அண்ட் நீட்ஸ். இந்த மூணை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கிற பட்சத்தில் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து எந்த ஆன்லைன்ல மீடியாலேயோ சேனல்ல போட்டீங்கனாலும் வந்து தட் இஸ் ஒர்த் வைல். ஸோ கான்டென்ட் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ கான்டென்ட் கிரியேட் பண்ணியாச்சு, சேனல் கண்டுபிடிச்சாச்சு, யார் நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் எவ்ரிடே வீக் ஆன் வீக் யூ ஹேவ் டு ஹேவ் ட்ராக்கிங் கால் வித் யுவர் மார்க்கெட்டிங் டீம் சேயிங் தட் எவ்வளவு போஸ்ட் டெய்லி லிங்க்டின்ல போட்டிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கீங்க, ட்ராக் பண்ணுறீங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் எவ்வளோ பேர் வந்து லைக் கொடுத்துருக்காங்க, இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இன்கேஸ் இம்ப்ரெஷன் வரலங்கிற பட்சத்தில் யூ ஹேவ் டு ஆஸ்க் தி கொஷின் பை யார் செல்ஃப் ஆர் யார் கான்டென்ட் கிரியேஷன் டீம் தட் ஏன் வந்து வரல, யூ ஹேவ் டு ரிவ்யூ தி கான்டென்ட். நான் சொன்ன 3 இதில் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் ப்ராப்ளமோ உங்களோட நீடோ இல்லை வாவ் மூமெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆர் லேர்னிங், இந்த 4 இருந்தால் தான் வந்து ஒரு கண்டென்ட் நீங்கள் படிப்பீங்க. அவன் சும்மா ப்ரொமோட் பண்ணுறேன்னு ஒரு இதுக்காக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா பெருசாக அதில் உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேலேயோ போஸ்ட் மேலேயோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பண்ணனால கன்சிஸ்டன்ட்டாக எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து you are publishing your posts or doing the marketing, that's quite important. So அது வந்து 7th strategy. அடுத்து வந்து hire a focused sales team. So sales team that door openers. Okay, marketing team என்ன பண்றாங்க? They are generating the leads and handing off the leads to the sales team. So அடுத்து வந்து sales team, அத சிம்பிளா சொல்ல போனோம்னா marketing team is about attracting the prospects and customers. Sales is all about creating the confidence and trust between your company and the customer or prospect. So you have to have or you have to hire a dedicated sales team. எதுக்காக குயிக்கா இதை சொல்லிடுறாங்க, இட்ஸ் ஆல் அபவுட் உங்கள்கிட்ட இப்போ மார்க்கெட்டிங் டீம் இருக்குது, சேல்ஸ் டீம் இருக்குது, டசன்ட் மேட்டர். உங்கள்கிட்ட இப்போ மார்க்கெட்டிங் டீம் இல்லையா, கண்டிப்பாக அவுட் சோர்ஸ் பண்ணலாம். அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஃப்ரீலான்சர்ஸோ இல்லைன்னா வந்து ஏஜென்சி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து நம்ம மார்க்கெட்டிங் வந்து பூஸ்ட் பண்ணலாங்க. அடுத்தது வந்து சேல்ஸ் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் வி ஸ்டார்டட் ஆஃப் வித் அவுட் சோர்சிங் ஆர் சர்டைன் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் டு சம்படி எல்ஸ் ஏஜென்சிக்கு. அந்த லீட் ஜென்ரேட் ஆனதுனால in sales also being outsourced sometime. Now we have 2 dedicated teams, sales and marketing teams. They are taking care of individual operations by themselves. அடுத்தது why buy now and pay now offer. So example உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஆடி ஆஃபர், தீபாவளி ஆஃபர்லாம் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கார்மெண்டோட ரேட் வந்து 100 ரூபா இருந்துச்சுன்னா 120 ரூபாய்னு வச்சுட்டு 20% சொல்லி 102 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணையில வந்து there is a compulsion for the customer to buy the product immediately. ஸோ அதை தான் வந்து why buy now and buy now offer அப்படின்னு சொல்றோம். These are the 9 strategies would help to boost or increase your revenue for your business. Okay. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்பபிலிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ வாட் இஸ் கேப்பபிலிட்டி? ஆப்வியஸ்லி as said, each and every function should operate by itself. ஓனர் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம் அதுக்கு? ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு ஹாவ் தி கேப்பபிலிட்டி தட் ஷுட் பி நர்ச்சர்ட் வித்தின் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கோட ஃபங்க்ஷன் கோல் என்னவா இருக்கும்? லீட் ஜென்ரேஷன். அதில் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் மேப் வித் யூ சேயிங் தட் இதை வந்து ஓனர் நீங்க பாக்குறீங்களா இல்லை இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கா, அதை நீங்க பண்றீங்க. அடுத்து வந்து ஆக்ஷன் கன்சிஸ்டன்சி. அந்த மார்க்கெட்டிங் வந்து எவ்ரிடே, மந்த்லி, வீக்லி இந்த மாதிரி பண்றீங்களா? ஆக்ஷன் கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையா? ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மெட்ரிக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு அசஸ் யுவர் ஃபங்க்ஷன்ஸ் எஃபிஷியன்சி, எப்படி பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. அடுத்தது வந்து ரிசல்ட்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் டிபெண்டன்சி வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹேவ் டு ட்ரை டு எலிமினேட் ஓனர் டிபெண்டன்சி, ரேதர் யுவர் டீம் ஹேஸ் டு டூ தட். ஆக்ஷன் கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கன்சிஸ்டண்டா இந்த ஆக்ஷன், இந்த லீட் ஜென்ரேஷன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. இஃப் சே an example ஓனர் டிபெண்டன்சி நோ, ஆக்ஷன் கன்சிஸ்டன்சி இஸ் எஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட் எஃபிஷியன்சி வந்து ஹையாக தான் இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் ஹை, யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வே
how you can make that to be high. அதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி content should be really good and the consistency should be good. Channel where you are posting your posts or the advertisement should be really good or right place. அடுத்து வந்து சேல்ஸோட ஃபங்க்ஷன் கோல் வந்து ஆப்வியஸ்லி ரெவென்யூ ஜென்ரேஷன். ரெவென்யூ எப்படி சேல்ஸ் டீம் யார் இன்புட் கொடுக்குறாங்க? ஆப்வியஸ்லி யுவர் மார்க்கெட்டிங் டீம் ஹாஸ் டு ஜென்ரேட் தி லீட்ஸ் தட் ஹாஸ் டு பி ஹேண்டட் ஆஃப் டு சேல்ஸ் டீம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ B2B பிஸ்னஸ்க்கு வந்து 15 to 20% லீட் கன்வர்ஷன் இருந்துச்சுன்னா ரியலி குட் கன்வர்ஷன். இதே வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஹேவ் 50 to 60% ஆஃப் தி கன்வர்ஷன், தட் இஸ் குட். ஆன்லைன் மார்க்கெட்டிங் 2%. இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் வந்து கோலாக வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டீமுக்குமே ஆர் பீட் டீம் ஆர் இண்டிவிஜுவலுக்கு வந்து இந்த கோல் நம்ம செட்டப் பண்ணணும். அதுக்கான கேப்பபிலிட்டி வந்து நம்ம வித்தின் தி ஆர்கனைசேஷன் வி ஹேவ் டு டூ இட். ஐ நோ தட் மோஸ்ட் ஆஃப் அவர் பீப்புள் ஆர் solopreneurs. Solopreneurs definitely has to come out of solopreneurship to entrepreneurship slowly. It doesn't mean that immediately வந்து you have to deploy marketing team, sales team immediately. அப்படி இல்லாம certain parts of your operations can be outsourced to agency or the freelancers. அடுத்தது operations team. Operations team ஓட purpose என்ன capability இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have to generate the value to your organization, which means that operations team ஒரு typical work என்ன workலனா manufacturing, create the happiness to the employees. இதெல்லாம் the kind of operations teams கீழ வர்ற functional goal. இதோட இதே தான் நீங்க பார்க்கணும். ஓனர் டிபெண்டன்சி எவ்வளவு இருக்கு, ஆக்ஷன் கன்சிஸ்டன்சி, அதோட ரிசல்ட் என்னன்ட்டு. அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் டிபிக்கல் லெகேசி பிசினஸ் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிளேஸ் வைட்டல் ரோல் ஃபார் யுவர் கம்பெனிஸ் க்ரோத் ஆர் டேக் தி ஆர்கனைசேஷன் டு தி நெக்ஸ்ட் லெவல். அப்படின்னா கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் பீட் எனி கம்பெனி ஆர் பீட் எனி பிசினஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு பீட் அதான் அதையும் கூட நீங்கள் இஃப் யூ வாண்ட் யூ கேன் அவுட் சோர்ஸ் டு சம்படி எல்ஸ் for some time. Later you have to have your own research and development team within the organization. அடுத்து ஃபினான்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் அவங்களோட ஃபங்க்ஷனல் கோல் ஃபினான்ஸோட என்னவா இருக்கும்? அக்யூரசி, கம்ப்ளைன்ஸ், டைம்லி ரிப்போர்ட்டிங் டு தி பிஸ்னஸ். ஹெச்ஆரோடது என்னவா இருக்கலாம்? ரெக்ரூட்மெண்ட், பீப்புள் டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி ஹாப்பினஸ். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது நம்ம மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அவங்களுக்கு என்ன வேணும்? ஆப்வியஸ்லி அசெட் கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கணும். First, you should be having very good clarity. Then only you can manage your teams. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு, நம்ம டீம் என்ன பண்ண போறான்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்க how you can lead the team. So every year beginning you have to have clarity charter to be set up to your team members as well as நான் வந்து டீம் மெம்பர் லெவலில் என்ன போக முடியல, அடுத்த லெவலில் இருக்கிற என்னோட டீம் மெம்பர் கூட என்னோட அடுத்த லெவலில் இருக்கிற யூனிட் ஹெட்ஸ் நான் செட் பண்ணிடுவேன். that will get percolated to the next level. So point வந்து you should be having really good clarity about what your team has to do and also what you have to do. நம்ம என்ன பிசினஸ் ஓனர்ங்கிற பட்சத்தில் வந்து இங்கே என்ன நமக்கு வேலையா இருக்குன்னா கொடுத்துக்கிற மெட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக எவ்ரிடே வந்து கன்சிஸ்டண்டாக மானிட்டர் பண்ணுறதா நம்மளோட ஒர்க்காக இருக்கணும். அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆக்சிலரேஷன். எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஆக்சிலரேஷன் பண்ண முடியும்? எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா you have to have your sales, marketing team, operations team, research and development team, finance team, HR team, இது எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ எஃபிஷியண்டா நம்ம வந்து மானிட்டர் பண்ணி செட்டப் பண்ண முடியுங்கிறத அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து we can see the performance acceleration. Then obviously strategic growth. அதெல்லாம் தான் வந்து மேனேஜ்மெண்ட் டீம் has to think about. எப்படி செட்டப் பண்ணலாம் இந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹேவ் டு திங்க் அபவுட் கெயின் தி நாலேஜ். சே எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐ ஹேவ் டு செட்டப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு செட்டப் பண்ணுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஐ ஷுட் பி நோயிங் அபவுட் வாட் த டீம் ஹேஸ் டு டூ, வாட் ஐ ஷுட் நாட் டூ, வாட் தி டீம் ஹேஸ் டு டூ. அடுத்தது வந்து யூ ஹேவ் டு டூ தி டெஸ்டிங் அண்ட் ஸ்கில் ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் ஒரு அதை பற்றி லேர்ன் பண்ணிட்டீங்க. அடுத்தது செட்டப் பண்ண வேண்டியது என்னன்னா யூ ஹேவ் டு டெஸ்ட் தி ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹேவ் செட் அப். அது எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? நான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் செட்டப் பண்ணணும். உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இது ஐடியா வந்து நீங்கள் பண்ணிக்கிற ஐடியா வந்து கரெக்டானு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி தி எக்ஸ்பர்ட் ஹூம் ஆல்ரெடி டூயிங் தி ஒர்க் யூ கேன் செக் வித் தெம் அண்ட் டூ தி அசஸ்மெண்ட் வெதர் தி ஸ்ட்ராட்டஜி தட் யூ ஹேவ் செட் அப் இஸ் ரைட் ஆர் நாட். அடுத்து அனலைஸ் அண்ட் கரெக்ஷன். ஸோ இப்போ நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் செட்டப் பண்ண அஜெண்டா வந்து தப்பு அப்படிங்கிறப்போ உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்கிற பட்சத்தில் வந்து யூ ஹேவ் டு course correct the actions that are idea that you have set up or plan that you have set up. ஃபர்ஸ்ட் 6 months இந்த ஒர்க் போயிடும். நீங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்றப்போ
அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபேஸ். இங்கே தான் வந்து என்ன பண்ணலாம்னா இமீடியட்டா இந்த உங்களுக்கு ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டீம் செட்டப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க இமீடியட்டா வந்து இட்ஸ் நாட் சம்திங் த நெசசரி தட் யூ ஹேவ் டு செட்டப் யுவர் டீம் பை யுவர் செல்ஃப், ரேதர் தட் கேன் பி அவுட் சோர்ஸ் ஃபார் சம் டைம். அது ஒரு 5000 10,000 கொடுத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இவ்வளோ ட்ராக்ஷன் மந்த் அண்ட் மந்த் எனக்கு வரணும், என்னோட வெப்சைட் வந்து வெப்சைட் ஆகட்டும், உங்களோட பேஜ் ஆகட்டும், லிங்க்டின் பேஜ் ஆகட்டும், இவ்வளோ பூஸ்ட் ஆகணும், இவ்வளோ எக்ஸாம்பிள் இந்த மாதம் வந்து 100 பேர் வியூ பண்ணியிருக்காங்க, என்னோட அடுத்த மாசத்துல வந்து 300 பேர் வியூ ஆகணும். 300 பேர் வியூ பண்ணா தான் வந்து அதுல அட்லீஸ்ட் 20% கன்வர்ஷன்னா 60 லீடு வரும் உள்ள ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு மெட்ரிக்ஸ் செட் பண்ணிட்டு யூ கேன் அவுட்சோர்ஸ் தட் ஒர்க் டு தி ஏஜென்சி ஆர் தி ஃப்ரீலான்சர். நான் சொன்ன மாதிரி அந்த மெட்ரிக்ஸ் தான் வந்து டிஃபைன் ஆக்ஷன் அண்ட் ரிசல்ட் மெட்ரிக்ஸ். நான் சொன்னது பண்ணணும். நீங்க இவ்வளோ என்னோட வெப்சைட் இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க, எனக்கு இப்போ 100 பேர் வந்துட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து 300 பேர் வரணும், அதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க. என்னென்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க, என்னோட அதுக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட் மந்த் அண்ட் மந்த் எனக்கு கொடுங்க, ஒரு வீக்லி ஒன்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சிட்டையும் ஃப்ரீலான்சர்ட்டையும் வாங்கலாம். அடுத்து டிஃபைன் ட்ராக்கிங், விச் மீன்ஸ் தட் ரோல்ஸ், ரிப்போர்ட்ஸ், ரிவ்யூ மீட்டிங்ஸ் இதெல்லாமே வந்து வீக்லி கேடன்ஸ்லயோ டெய்லி கேடன்ஸ் ஆர் மந்த்லி கேடன்ஸ்ல செட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ட்ராக் தி ப்ரோக்ரஸ் தட் தி ஏஜென்சி ஆர் தி ஃப்ரீலான்சர் டன். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு. மொத்தத்தில் வந்து 1 year நமக்கு யூ காட் ரியலி குட் ஐடியா அபவுட் செட்டிங் அப் தி மார்க்கெட்டிங் டீம். அடுத்தது யூ ஹேவ் டு ஹையர் தி ரெஸ்பெக்டிவ் மேனேஜர் டு மேனேஜ் தி மார்க்கெட்டிங் டீம் அண்ட் சேல்ஸ் டீம். இப்போ என்ன அவுட் சோர்ஸ் பண்ணது நீங்கள் உள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வர்றீங்க. நவ் யூ ஹேவ் டு மேனேஜ் பை யோர் செல்ஃப். அதுக்கு என்னென்ன வேணும்? First, you should be having clarity. By now, you have got really good clarity about what that function has to do, how it is working, and what are the aspects that you can track. So, அதை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க? 1-on-1 மீட்டிங் வைக்கணும் அவங்க கூட. அடுத்து இந்த 1-on-1 வச்சுட்டு you have to review certain metrics that you have set it up. Continuously, you have to learn and you have to let your team also learn. That's about setting up at least one function, different functions எப்படி செட் பண்றதுக்கு இதுதான் ஒரு framework that we have learned or we have followed to set this up. So அடுத்து வந்து ஓகே, இப்போ நீங்க ஹையரிங் பத்தி நம்ம பேசணும். எப்படி ஹையர் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி தட்ஸ் வேர் இந்த பெர்ஜ் தெரியுது இல்லைங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஐஸ்பர்க் டயக்ராம் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் ஹையரிங் ஃப்ரம் தி மார்க்கெட், just like that you cannot believe or understand the person by understanding his skill set and knowledge. என்ன பண்ணுவீங்க? டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க இல்லையா? எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனல் ஒரு ஹையர் பண்ணுறீங்கன்னு பண்ணுவீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. அடுத்தது வந்து வாட் ஆர் தி ஆஸ்பெக்ட் தட் யூ வில் டூ, வாட் ஆர் தி சேனல்ஸ் தட் யூ வில் யூஸ், வாட் ஃப்ரீக்வன்சி யூ வில் ப்ரமோட் மை ஆர் ஆட்ஸ், வாட் ஆர் தி மீடியம்ஸ் ஆர் வாட் ஆர் தி கான்டென்ட் தட் யூ வில் யூஸ், இப்படிலாம் கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அதெல்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் தி சே எக்ஸாம்பிள் வாட்டர் பார்த்தீங்கன்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து வெளியே அப்பேரண்டாக தெரியக்கூடிய விஷயங்கள். அது நீங்கள் டைரக்ட் கொஸ்டின்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். அது போக நிறைய விஷயங்கள் வாட்டர் கீழே இருக்குது இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சோஷியல் ரோல், செல்ஃப் இமேஜ், ட்ரைட்ஸ், மோட்டிவ்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஸ்டார் இன்டர்வியூஸ். வில் டிஸ்கஸ் இன் டீடைலுங்க. ஸோ டு அசஸ் அ பர்சன் யூ cannot assess just merely their skill set and knowledge. Beyond that, these are the things that we have learned. For certain crucial roles, knowledge and skill sets itself not sufficient. அந்த பர்சன் அவரை பத்தி என்ன நினைக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் செல்ஃப் இமேஜ்ங்கிறோம் இல்லைங்களா? ட்ரைட்ஸ், எந்த கான்டெக்ட்ல எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவாங்கிறோட அக்கௌண்ட் மேனேஜரா போடுறீங்க, தட் இஸ் அ கீ பொசிஷன் ஃபார் அவர் ஆர்கனைசேஷன். அவர் வந்து இஃப் ஹி டசன்ட் ஹாவ் செல்ஃப் இமேஜ், ஹீ இஸ் எல்லிங் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் பிட்ரேயிங் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் புஷிங் ஹிம்செல்ஃப் டவுன், அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா that cannot be the right trait that would work for that particular role. So எந்த ரோலுக்கு யார் எடுக்கிறோம் அதுக்கு வந்து knowledge and skill sets itself not sufficient. இதை நீங்க பண்ணணும்னா obviously there are interview types, or one of the interview type is called star interview. Just look for it. ஸோ இது எல்லாமே நீங்க இன்டர்வியூ பண்றப்ப பார்க்கணும். மோட்டிவ்ஸ். ஸோ ஐ குவிக்லி ஸ்கிப் த்ரூ திஸ்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து காம்பிடன்சி அட்ரிபியூட், அதை நம்ம பேசிட்டோம். என்னென்னலாம் காம்பிடன்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம். அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்?
ஒரு ஜேடி ரெடி பண்றீங்க, இந்த ரோல்ல வந்து இந்த பர்சன் நம்ம ஹையர் பண்றோம், இதெல்லாம் ஸ்கில் செட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் வந்து இந்த நாலேஜஸ் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் ட்ரேட்ஸ், மோட்டிவ்ஸ், காம்பிடன்ஸ், அட்ரிபியூட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து சோர்சிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்வியஸ்லி ஈதர் யூ கேன் ஹையர் தி பர்சன் பை யுவர் செல்ஃப் ஆர் யூ கேன் அவுட் சோர்ஸ் டு ஏஜென்சி ஆர் சம்திங் ஆஸ் சச். சோர்சிங் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அந்த பர்சனோட டே அண்ட் டே ரோல் வந்து டிஃபைன் பண்ணணும். உள்ள ஆஃபீஸ் வந்து காலையில வந்து உட்கார்றாருன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்குங்கிறத விட அன்னைக்கு டேட்டுக்கு வந்து இந்த வீக்கு வந்து சர்டன் டார்கெட்ஸ், அதான் வி கால் இட் எஸ் கேஆர்ஏ, கீ ரிசல்ட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கேஆர்ஏ வந்து டிஃபைன் பண்ணணும். கேஆர்ஏ எதுலேருந்து வரும்? ஆப்வியஸ்லி ஜாப் ரோல்ல இருந்து உங்களுக்கு வரும். ஜாப் ரோல் என்ன ஆல்ரெடி நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வந்து இந்த ஒர்க் பண்றாரு, இந்த ரோலுக்கு பண்றாரு அப்படிங்கிறப்போ அவரு அந்த ரோல் வந்து கரெக்டாக பண்றாரா இல்லையாங்கிறது வந்து யூ ஹேவ் டு மானிட்டர் இட். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெட்ரிக்ஸ் வந்து கேஆர்ஏ. ஸோ ஸ்கிரீனிங் முடிஞ்சு அவர் உள்ள கொண்டு வந்துட்டோம், கேஆர்எம் செட் பண்ணியாச்சு, வீக் அண்ட் வீக் அவர் மானிட்டர் பண்றீங்க. அடுத்து வந்து சயின்டிஃபிக்காக சேலரி அப்ரைசல் இருக்கணுங்க. So we'll discuss in detail. These are the, I just wanted to highlight these are quite important elements, plays vital role in an organization. At the right time, you have to fire the people also. Let's say misfit, cultural fit illa, சொன்னதை விட ஒரு 3 தடவை 4 தடவை மென்டாரிங் பண்ணிட்டீங்க, 5 தடவை மென்டாரிங் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே வந்து that person is not at all improving himself அப்படிங்கிறப்போ ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஃபயர். அதுக்கும் வந்து நாம தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் these are the quite important things that we should be knowing as an entrepreneur, and we have to follow this. So இது வரைக்கும் மேக்ஸிமம் நான் என்ன நினைச்சோம் அதை கவர் பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா பேசலாம். மிக்க நன்றி. ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் ஆரம்பம் முதல் அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக எப்படி கொண்டு செல்வது, முக்கியமாக அந்த அட்ரிஷன் ரேட், பணியாளர்களை நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்வது 1% கீழே இருக்கக்கூடிய நிறுவனமாக நீங்க சொல்லுவது, உங்களுடைய நிறுவனத்தை திறம்பட நடத்தி கொண்டு வருவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காணொலி மூலம் நம்ம சொந்தங்களுக்கு கண்டிப்பாக சென்றடைந்திருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழில் முனைவோர் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு கட்த்ரோட் காம்படிஷன் என்று சொல்லக்கூடிய மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், சில டைம் வந்து ரெசெஷன் அப்படிங்கிற ஒரு வழக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலையும் ஒரு திறன்பட ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரும் இன்றைய சிறப்பு விருந்தினரின் இந்த ஒரு பட்டியலிட்டு கூறக்கூடிய ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலம் என்னென்ன விஷயங்களை நாம் வந்து முக்கியமாக ஒரு மென்பொருள் நிறுவனம் கையாள வேண்டும் அப்படிங்கிறது, முக்கியமாக ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் ஒரு அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கும் எப்படி அவர்கள் வெற்றிகரமாக அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்ற விதங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மென்பொருள் சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இது புலப்படும். அதில் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 வந்ததிலிருந்து மென்பொருள் நிறுவனத்திற்கு எவ்விதமான நெருக்கடிகள் வருகின்றன, அதை எப்படி சமாளிக்கிறீங்க அல்லது எப்படி சமாளிப்பதற்கு உண்டான கைடன்ஸ் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலா ஜிடிபிஆர் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ். யூகேல டேட்டா ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்றோம், நாங்கள் டேட்டா வந்து அந்த பவுண்டரி, கண்ட்ரியோட பவுண்டரியிலேருந்து வெளியே போகிறத மோஸ்ட் ஆஃப் தி டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்கிற ஆர் லிமிடேஷன் வச்சிருக்கிறது என்னன்னா, அந்த கண்ட்ரியோட டேட்டா வந்து அந்த பவுண்டரியிலேருந்து வெளியே போகக்கூடாதுங்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த கஸ்டமருக்கான டேட்டாவை வந்து அதே கண்ட்ரியில் சேம் எக்ஸாம்பிள் அஷ்யூர் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சுட்டுங்க அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் நம்மளோட சிஸ்டம் ஆர் டேட்டாவை வந்து அங்கே வச்சுக்கிறோங்க. ஸோ தட் அந்த டேட்டா இஸ் பீங் ப்ரொடெக்டட் வித்தின் தி பார்டர் இட் செல்ஃப், கண்ட்ரி பார்டர் இட் செல்ஃப், இட் இஸ் நாட் பீங் அவுட் சோர்ஸ்ட். தேர் வேர் சேலஞ்சஸ். எங்களுக்கு நம்ம பணிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூகே கஸ்டமர்ஸ் வந்து 2 கஸ்டமர்ஸ் வந்து வி ஹேட் டு லெட் தெம் லீவ். ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ். தென் ஸ்லோ வந்து தி மார்க்கெட் ஹேஸ் காட் சம், இண்டஸ்ட்ரி ஹேஸ் காட் சடன் மெச்சூரிட்டி அண்ட் வி ஹேட் டு எக்ஸ்பிளைன் தெம். பீட் ஹிப்பா கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே மேஜர் சேலஞ்சஸ் ஏர்லியர் நமக்கு எங்களுக்கு இருந்தது வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் கம்ப்ளைண்ட்ஸ். இதை வந்து கிராஸ் பார்டர் வராமல் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற டேட்டா சென்டர்ஸ் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே, மிகவும் தெளிவான ஒரு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரான்ச்ல ஒர்க் பண்ணக்கூடிய விமன் எம்ப்ளாயிஸை ரீடைன் பண்றதற்கு எவ்வகையான
செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீங்க. அது எப்படி நம்ம வந்து விமன் எம்ப்ளாயீஸ் வந்து ரூரல் செக்மெண்ட்ல வந்து அவர்கள் கல்யாணமாகி போறதாகட்டும், அல்லது குயிக்கா அவங்க வந்து அவங்களோட பேப்பர்ஸ் ரெசிக்னேஷனை சப்மிட் பண்றதாகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க? எந்த வகையான மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படிங்கறது அடுத்த ஒரு கேள்வி. ஷூர், வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக இதை நான் கவர் பண்ணணும்னு இருந்தேங்க. கால காலத்தின் காரணமா அந்த கம்மியா இருக்கிறதுக்கு காரணமா ஐ ஸ்கிப்ட் சர்டன் பாயிண்ட்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் தி பாயிண்ட்டுங்க. நாங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் இல்லைங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு பி வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் ஃபிங்கர் பாயிண்ட் எனி பிளேஸுங்க. இன்னுமே வந்து சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை வந்து வெளியே போகக்கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். அந்த படிக்கிறாங்களா பேருக்கு மியர்லி ஜஸ்ட் தே ஹேவ் டு லேர்ன் ஆர் அக்வயர் சர்டன் நாலேஜ், ஆர் பேருக்கு வந்து ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அது ஸ்பெசிஃபிக்லி பார்த்தீங்கன்னா 70 to 80% நம்ம ஹையர் பண்ணுறதே வந்து ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் தாங்க. ஸோ எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரீசன். வந்து அந்த பெண் குழந்தைய அந்த பெண்கள் வந்து அங்கேயே இருக்கணும், உமன் எம்ப்ளாயீஸ் வந்து அங்கேயே இருக்கணும், அந்த ஊருட்டு வெளியே வரக்கூடாது. ஸோ அப்போ அங்கேயே இருந்துட்டு அங்கேயே வேலை செய்யணும். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு ஹாவ் அ பிளேஸ் தட் ஹேஸ் டு அக்கமடேட் இல்லைங்களா? அதனாலதான் வந்து அந்த இடத்துலயே வந்து கம்பெனி ஆரம்பிச்சிடுறோம், அவங்க வந்துடுறாங்க, கல்யாணம் ஆகுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அங்கேயே நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து என்கரேஜ் பண்றோங்க. பீட் அது மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டுங்க. தெர் ஆர் சர்டன் கேசஸ் இன் ஆர் ஆர்கனைசேஷன் இட் செல்ஃப், irrespective ஆஃப் த ரூரல் விட்டுருங்க, எல்லா பக்கமே நார்மலான எம்ப்ளாயி இங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து தெர் ஆர் கேசஸ், எஸ்பெஷலி ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்து there are certain cases as said, they have to move out of city அப்படிங்கிறப்போ we are permitting them to work from home, permanent work from home எல்லாம் கொடுக்குறோம். ஓகே, மிக்க நன்றி. இந்த கேள்விக்கு நீங்க உங்களுடைய நேரடியான அனுபவத்தின் வாயிலாக உண்டான ஒரு பதிலை கொடுத்ததற்காக. அடுத்ததாக நம்ம இந்த மென்பொருள் நிறுவனங்களுடைய இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு ரிசெஷன் 2024 வருடம் வரக்கூடும் அப்படின்னு 2023 வருடமே சில கணிப்புகள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்குண்டான முக்கிய ஏற்பாடுகளை இந்த மென்பொருள் நிறுவனம் சார்ந்தவர்களோ அல்லது அதில் வேலை செய்பவர்களோ எவ்வாறு அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது அடுத்த நல்ல நல்ல கேள்விங்க. ஸோ டச்வுட் எங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு வரலைங்க. ரீசன் வந்து நாங்கள் கொடுக்குற ஆஃபரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஷ் ஆஃபரிங், எங்களுக்கு அது பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இல்லைங்க. ஃப்ளாட்டாக லாஸ்ட் இயர் நான் எதிர்பார்த்த க்ரோத் இல்லையே வழிய ஆர்கனைசேஷன் ஃப்ளாட்டாக தான் போகுதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயரிங் ஆனதுக்கு காரணமே நிறைய ஃபயர் பண்ணியிருப்பாங்க. நியர்லி அபவுட் பெரிய பெரிய காங்கிளமரேட்ஸ் அண்ட் பிக் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் லேட் ஆஃப் அபவுட் 20 to 25% ஆஃப் தியர் எம்ப்ளாயீஸுங்க. ரீசன் அதுதான். ஸோ ஒன்று வந்து அன்சர்டனிட்டிஸ், எஸ்பெஷலி வந்து யூஎஸ் எடுத்தீங்கன்னா நிறைய இந்தியன் மார்க்கெட் வந்து ஹைலி டிபெண்டிங் ஆன் யூஎஸ் மார்க்கெட்டுங்க. பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ் வர்ற ஒன்று, அதில் வந்து எந்த மாதிரி ஃபியூச்சர் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு ஆர்கனைசேஷன் தெரியல. தேர் ஆல்சோ ஸ்டில் ஸ்டம்பிள் தட் அடுத்த நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும், அடுத்த இயர் எப்படி இருக்கும், கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், பாலிசி எப்படி இருக்குங்க தெரியாதனால தேர் ஆல்சோ தி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் யூஎஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் குவைட் ரிலக்டன்ட் டு மூவ் ஃபார்வர்ட் வித் தி டெசிஷன்ஸுங்க. அது ஒன்று. அதனால டெசிஷன் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி தி கேனாட் அலோகேட் பட்ஜெட். அது ஒரு ரீசன். அடுத்தது உங்களுக்கு தெரியும், வார் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வார் வந்து பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறது நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி சில நாடுகளில் வந்து நிறைய நாடுகளில் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வி ஆர் ஃபோர்சிங் நெக்ஸ்ட் 6 months வந்து இன்னும் நிறைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் வரப்போகுது. எல்லா பக்கமே வந்து அந்த தொங்கு நிலைங்கிறது வந்து அதிகமாயிட்டு இருக்கு இப்போ அடுத்த 6 மாசத்துக்கு. ஸோ இருந்தாலுமே வந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இப்போ ஓரளவுக்கு வந்து இது வரைக்கும் கடந்துட்டோம். அடுத்த 6 மாசத்தை விட்டு இன்னும் ஒரு 1 yearல வந்து மார்க்கெட் வில் பவுன்ஸ் பேக் அண்ட் யூ வில் பி ஹேவிங் மோர் டிமாண்ட் தென் வாட் வி ஹேவ் எவர் ஹேட் சோ ஃபார் அப்படிங்கிறது தாங்க. ஸோ இது எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் எங்களை மாதிரி கம்பெனி நான் எப்படி சொல்லுவோம்னா, எங்களுக்கு நாங்கள் நாட் ஜஸ்ட் தி சர்வீஸ் ஆர்கனைசேஷன். இப்போ சர்வீஸ்ல இருக்கிறவங்க வந்து வெளியே வர்றாங்க அப்படிங்கிற சர்வீஸ்னா அந்த கஸ்டமர் சர்வீஸுங்க. எங்களுக்கு அந்த கஸ்டமர்கிட்ட சர்வீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் we are repurposing them in our products. We are not an organization we are just merely firing the people because they don't have job for a month or 2 or 3 or whatever. They are being repurposed in our product division. அந்த மாதிரி நாங்கள் டேக்கிள் பண்றோம்.
ஸோ அது பண்ண முடியாது. பியூரா வந்து சர்வீஸ் மட்டுமே நம்பி பண்ற ஆர்கனைசேஷன்ஸ் நம்பிட்டு இருக்காங்கன்னா, அப்பதான் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த அட்ரிஷன் ஆர் கைண்ட் ஆஃப் சாக்லாம் பண்ணது காரணம் அதுதான். ஓகே. மிகவும் தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக சாட் பாக்ஸ் வாயிலாக இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் எம்ப்ளாயர் ஆர் அ கம்பெனி இன் கீப்பிங் தேர் எம்ப்ளாயீஸ் அப்டேட்டட் வித் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ்? வெரி குட். எஸ்ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி பீட் எனி ஆர்கனைசேஷன். நீங்க பார்த்தீங்கன்னா நோக்கியா ஸ்டோரி தெரியும். நிறைய பெரிய பெரிய காங்க்ளமரேட்ஸ், பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து வீழ்ந்ததுக்கு காரணம் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாது. எஸ்பெஷலி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ், கரண்ட் அஃபேர், கரண்ட் ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் தெரியாத வச்சதுனால தான் வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸே சரிஞ்சதுக்கு காரணம். அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்னன்னா, அட்லீஸ்ட் எங்களோட கான்டெக்ட்ல சொல்றது வந்து எங்களுக்கு வந்து வைப்ரண்ட் கல்ச்சர். வைப்ரண்ட் எப்படி சொல்றோம்? ஆப்வியஸ்லி வி ஆர் மோட்டிவேட்டிங் பீப்புள் டு லேர்ன் மோர். அதுக்கு தான் வந்து வி ஹேவ் அ டீம் கால்டு எல்என்டின்னு சொல்லிட்டு லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டீமே வச்சிருக்கோம். அவங்கள வந்து அவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா, எங்க எல்என்டி டீமோட வேலை என்னவா இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்குமே பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்போ வி அலோகேட் சர்டன் டாபிக்ஸ் டு இண்டிவிஜுவல் டீம் மெம்பர்ஸ் சேயிங் தட் இந்தந்த டாபிக் இந்த இயர்ல நீங்க முடிக்கணும், இந்தந்த மந்த்ல இந்தந்த குவார்டர்ஸ்ல இதெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோலா செட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக தான் நாங்கள் ஒரு டீம் வச்சிருக்கோம். அதான் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் ஒன்று வச்சிருக்கோங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தி பீப்புள் ஹாவ் டு ரீச் அவுட். ஏதாவது மெட்டீரியலோ அதை அலோகேட் பண்ண பர்டிகுலர் டாபிக்ஸ் ஆர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து அவங்ககிட்ட மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்என்டி டீம் கான்டாக்ட் பண்ணலாம். ஆர் எல்என்டி டீம் இன் அதர் வேர்ட்ஸ் ப்ரோஆக்டிவ்லி வில் ஹெல்ப் த டீம் மெம்பர்ஸ் டு லேர்ன் சர்டன் திங்ஸ். அதுதான் அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீக்லி 2 to 3 sessions, knowledge transition sessions, either by employees or external staffs will come and will take the sessions to make sure employees are aware of what's going on, what is the current trend, what is the future trend அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப கீனா இருக்கோம். இதெல்லாம் தான் பண்ண முடியும். ஓகே, ஓகே. அடுத்ததாக கடைசி ஒரு கேள்வி. உங்களுடைய நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கு எந்தெந்த துறைகளில் எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை எவ்வாறு அணுக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ எங்களோட இது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் பியூரா ஐடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். அதில் பார்த்தீங்கன்னா பீட் எனி டெக்னாலஜிங்க, பீட் .NET, Angular, React. So technically சொல்ல போனோம்னா at this point in time we focus to hire more of engineering graduates, especially computer engineers தான் எடுத்துட்டு இருக்கோங்க. But we are looking to expand certain IoT ஸ்பேஸ்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் இயர்ல ஆர் இந்த இயர்ல வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல இருந்து வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ம்வேர் சைட்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஹார்ட்வேர் அண்ட் ஃபர்ம்வேர் ரெண்டுக்குமே வந்து ஹார்ட்வேர், ஃபர்ம்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் மூணுக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களால் கிரியேட் பண்ண முடியுங்கிறது நம்பிக்கைங்க. ஓகே. ஒரு அருமையான இந்த ஒரு காணொலி நிகழ்வில் ஒரு மென்பொருள் நிறுவனம், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து உங்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கையில் ஆரம்பித்து எவ்வாறு ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் வந்து அதை ஒரு தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றி இந்த ஒரு நிலைமைக்கு வந்து இன்று 250க்கு மேற்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த், எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வச்சு முக்கியமாக நம்ம கொங்கு மண்டலத்தை சார்ந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் எனக்கு தெரிந்து முதலாக நீங்க தான் உங்களுடைய அங்க ஒரு இன்குபேஷன் சென்டர் மாதிரி ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் ஈரோட்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரையும் தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் 4-5 நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியாக உருவெடுத்து உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து அதை நம்ம இந்த தளத்தில் கேபிஎன் குளோபல் தளத்தில் அதை ஒரு சிறப்பு வாய்ப்பாக எங்களுக்கு நல்கி நம் மக்களுக்கு அதை தெரியப்படுத்துவதற்கும் இதன் போல நிறைய பேர் அவர்களுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து ரூரல் ஏரியாவை நோக்கி அவர்களுடைய தொழில் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் இந்த ஒரு காணொலி மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்க உங்களுடைய அந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் வாஸ் ரியலி ஆசம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை வந்து நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தின விதம் வந்து கண்டிப்பாக இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி அதை புரிய வைத்து அவர்கள் அந்த ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைல்ல போய் செட்டில் ஆகி பிறகு அந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய நாலேஜ் அப்கிரேட் பண்ணி அதன் பிறகு அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிறத விட
இங்கே அவர்களுக்கு எப்படி நீங்க வந்து அந்த ஒரு கோச்சிங் மாதிரி கொடுத்து அதற்குண்டான வழிமுறைகளையும் அவர்களுடைய டார்கெட் ஆம்பிஷன்ஸையும் அவர்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சஸையும், முக்கியமாக ரெக்ரூட்மெண்ட்ல எப்படி ரெக்ரூட்மெண்ட் ஏரியாஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு டேலண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இந்த காணொளியில மிகவும் முக்கியமாக இந்த தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்களுக்கு அருமையான ஒரு காணொளி வாயிலாக நீங்க வந்து உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கு கேபிஎன் குளோபல் சார்பாகவும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.